எல்லாம் சிவன் செயல். நம்மால் ஆவது இங்கு ஏதும் இல்லை, எல்லாமே சிவன் செயல்தான். அப்படி சிவன் ஆட்டுவித்தால் ஆடுகிறோம், அடங்குவித்தால் அடங்குகிறோம். நம்மால் ஒரு சிறு புல்லை கூட விளைவிக்க முடியாது, ஒரு நெல்லை கூட நம்மால் விளைவிக்க முடியாது. ஆனால் நான் இல்லைன்னா அவ்வளோதான், உலகமே அழிஞ்சிரோன்னு சில பேர் பேசுவார். எல்லாம் சிவன் செயல். இறைவன் எப்போவுமே ஆணவத்தில் ஆடவிட்டு கடைசியாக தலைமையில தட்டி உட்கார வைப்பான். அதனால அப்பேற்பட்ட ஆணவம் கொண்ட 10 தலை இருக்குன்னு ஆடிய ராவணனை பாத விரல் நுனியிலே அடக்கி ஆண்டவர் சிவபெருமான். அவன் அருளன்றி அணுவும் அசையாது. எல்லாம் சிவன் செயல். அப்படிப்பட்ட சிவன் செயலை கண்ணப்ப நாயனாருக்கு அருளிய திறத்தினை கடந்த 2 நாட்களாக பார்த்தோம். ஒன்றுமே தெரியாத ஒரு வேடனுக்கு மட்டுமா சிவபெருமான் அருளினான் அப்படின்னா, ஆதரவே இல்லாத ஒரு பெண்மணிக்கும் தாயும் ஆணவனாக, தகப்பன் சுவாமியாக, தந்தையுமாக, குருவுமாக, தோழனாக, உற்ற துணையாக உடன் வந்து அருள்பவன் சிவபெருமான் தான். நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் எப்போதும் மூச்சு விட மறந்தால் நம்முடைய கதை முடிஞ்சுது. அதுபோல சிவனை நினைக்க மறக்கவே கூடாது. சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற கதனால் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமான் ஒரு வயதான மூதாட்டியான வந்தி மூதாட்டி என்கிற ஒரு கிழவிக்காக என்னவெல்லாம் அவளை ஆட்டுவித்தான், சுவாமி எவ்வாறெல்லாம் அவளுக்கு அருள் புரிதான் என்று எல்லாம் சிவன் செயல் என்கிற பகுதியிலே இன்று இறுதி பகுதியாக வந்தி மூதாட்டியினுடைய அருட்திறத்தை சிவன் எப்படி உலகுக்கு காட்டினான் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். மதுரையினுடைய தென்கீழ் திசையிலே பல ஆண்டு கடந்து நரைவுடைய வந்தியனும் மூதாட்டி இருந்தாள். அவளுடைய முதுகு வளைந்திருக்கும், ஆனால் வளையாத நேர்மை உடையவள் அவள். அவள் தினந்தோறும் ஆலவாய் அண்ணலாய் இருக்கக்கூடிய மதுரை சொக்கநாத பெருமானுக்கு சுவையான பிட்டு உணவு செய்து காலையில் எழுந்தவுடனே ஸ்நானம் பண்ணி நெற்றி நிறைய திருநீர் அணிந்து கொண்டு பொன்னம்பலத்தாடும் ஐயனை தியானித்து சோமசுந்தர பெருமாளுக்கு அபிமுணவாக பிட்டுணவை சமர்ப்பித்து அதன் பிற்பாடு ஊருக்கெல்லாம் அந்த பிட்டை விற்கக்கூடிய தொழிலை செய்து வந்தாள். வயது முதிர்ந்தாலும் ஒருத்தரிடத்தில் கையேந்தி யாசகம் கேட்காத உயர்ந்த பண்பை உடையவள். அவை பிராட்டி சொல்கிறாள், ஏற்பது இகழ்ச்சி அப்படின்னார். எந்த ஒரு நிலையிலையும் நம்ம யார்கிட்டையும் கையை நீட்டி ஒன்று இல்லைன்னு கையேந்திரக்கூடாது. சுவாமிகிட்ட அதான் முதல்ல வேண்டிக்கணும். அபிராபட்டர் அபிராமி அந்தாதியில் ஒரு பாடலை சொல்கிறார், இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் கிழிவுபட்டு செல்லாமை நீ நெய்குவிரேல் நித்தம் நீடு தபம் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்தே திருவுடையாள் பதம் சேர்மின்களே. திருநா செல்வம், அதை உடையவள் சொர்ணாம்பிகை. நீங்கள்லாம் புண்ணியம் பண்ணீர்கள். தெரிஞ்சோ தெரியாமலோ, நேராக வந்தாலும் சரி, இல்லை யாரோ ஃப்ரெண்டு கூட்டான்னு கூட வந்தாலும் சரி, இல்லை பொழுதுபோக்காக காற்று வாங்கிட்டு போகலான்னு வந்தாலும் சரி,
நாம் எப்படி வந்தாலும் இந்த திரு உடையாளுடைய பதத்தை நீங்களெல்லாம் அடைந்திருக்கிறீர்கள் என்றால் இன்னிலேருந்து உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகிறது. இனிமே வாழ்வில் சந்தோஷமே நிறைந்திருக்க போகிறது. ஆனந்தமாக இருக்க போகிறீங்க, க்ஷேமமாக இருக்க போகிறீங்க. காரணம், நம்ம யாருக்கிட்டேயும் போய் கையேந்தக்கூடாது. ஏற்பது இகழ்ச்சியினாள். ஆனால் அந்த ஏற்பது மகிழ்ச்சின்னு காட்டினார். எல்லாம் சிவன் செயல். யாருன்னா பரமேஸ்வரன் தான். ஏற்பது இகழ்ச்சியினாள் அவை பாட்டி. அது எதுக்குன்னா, நமக்காக கையேந்தக்கூடாது. எனக்கு பசிக்கிறதுன்னு கையேந்திட்டேன்னா அது ஏற்பது இகழ்ச்சி. ஆனால் இந்த உலகம் வாழணும்னு சுவாமி ஒரு பிட்சாண்டியாக, காபாலியாக, கபாலீஸ்வரனாக கையேந்தினானே, அது ஏற்பது மகிழ்ச்சி. தரணி வாழ கையேந்தலாம், தான் வாழ கை ஏந்தக்கூடாது. நாம் வாழ ஏந்தினால் அது இகழ்ச்சி, நாடு வாழ கையேந்தினால் அது மகிழ்ச்சி என்று காட்டிய சிவன் செயல்தான். மதுரை 80 மந்தி மூதாட்டி சோதிக்கு கிளம்பினான். இவளுக்கு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை. சிவபெருமானை பற்றி மணிவாதிகள் சொல்லும்போது தாயுமிலி தந்தையிலி தான் தனியன் காணேடி என்று சொல்கிறார். அவருக்கு அப்பாவும் கிடையாது, அம்மாவும் கிடையாது. ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆராயலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய். அவனுக்கு எது ஊர், எது பேர், யார் உற்றார்கள், யார் சொந்தக்காரன், யாரும் இல்லை. தான் தனியன் காணேடி. தனியாக இருக்கார் சுவாமி பரமேஸ்வரன். அது மாதிரி சுவாமி எப்படி இருக்காளோ அது மாதிரி ஒரு வயதான கிழவி மதுரை 80 வந்தின்னு பேர். அவள் அப்பா இல்லை, அம்மா இல்லை, யாருமே இல்லை, துணையே இல்லை. எப்போவுமே நமக்கு வயசாக வயசாக என்ன ஆகும்னா, நம்ம உடம்புல இருக்கிற ஒரு பார்ட்டாக கயண்டுண்டே போகும். முதல்ல சொல்லு போகும், அப்புறம் பல்லு போகும், அதுக்கப்புறம் காது காது, அப்புறம் மூக்கு ஸ்மெல்லே தெரியாது, அதுக்கப்புறம் கை கால் தூக்க முடியாது. அது மாதிரி இந்த நிலை பேட்ரி எப்படி சார்ஜ் இறங்கிடுச்சுன்னா ஒன்றொன்னா அப்படியே இறங்கிட்டே வந்துடுதோ, அது மாதிரி தான் நம்முடைய நிலைமை. அருணகிரியார் திருப்புகழ் அழகாக பாடுறார். முப்புற்று செவி கேட்பற்று பெருமூச்சுற்று செய்கள் தடுமாறி. மூப்புற்று செவி கேட்பற்று பெருமூச்சுற்று செயல் தடுமாறி. மூர்கசோர் குரல் காட்டி கக்கிட முக்குக்குள் சலி இடையோடும் கொப்பு கட்டியின பிஜ ட்ரிடு கூட்டி பூ குயிரலையாமுன் கூற்ற தத்துவம் நீக்கி பொற்கழல் கூட்டி சேற்றருள் புரிமகாயே. முப்புற்று வயசு ஆறுது அப்படின்னா யமன் 3 நோட்டீஸ் கொடுப்பான் நமக்கு. எப்படி கோர்ட்டில் 3 வாய்தா வாங்கலாமோ அது மாதிரி யமன் 3 நோட்டீஸ் நமக்கு கொடுப்பான். உனக்கு வயசாகிடுது, சாகர காலத்தில் சங்கரா சங்கரான்னு சொல்லு அப்படின்னு பெரியவங்களாம் சொல்லியிருக்கான். இத்தனை நாள் சொல்லாட்டாலும் சாகர காலத்தில் சங்கரா சங்கரா சொல்லுன்னு 3 நோட்டீஸ் கொடுப்பான். அது என்ன 3 நோட்டீஸ்னால், முதல்ல தலைமுடி வெள்ளையாக போகும். உடனே என்ன பண்ணுறான், டக்குன்னு ஒரு மையை எடுத்து தடவிண்டு எனக்கு என்ன அவ்வளோ வயசாகிடுதா அப்படின்னு அதை கருப்பாக்கிக்கிறான். அது யமன் கொடுக்குற முதல் நோட்டீஸ். அப்போவே காரணீஸ்வரன் கோயிலுக்கு வந்துடணும். 2வது நோட்டீஸ் என்னென்னா, கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக மங்கிண்டு வரும். உடனே காண்டாக்ட் லென்ஸ் வச்சுக்கிறான், எனக்கு என்ன வயசாகிட்டான்னு. 3வது பல்லெல்லாம் விழ ஆரம்பிக்கும், பல் செட்டு கட்டிக்கிறான், எனக்கு என்ன வயசாகிட்டான். இப்படி ஒன்றொன்னா விழ விழ இவன் அதை ஒக்கப்பத்து வேலை பண்ணிக்கிறானே தவிர நாம் போய் சுவாமியை போய் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறது ஒத்தருமே இல்லை. முடிசார்ந்த மன்னரும் முடிவில் ஓர் பிடிசாம்பலாவது கண்டும் மண்ணும் இந்த படிசார்ந்த வாழ்வை நினைத்து உய்வதல்லால் பொன்னம்பலவர் அடிசார்ந்து நாம் உய்வோவென்று நினைப்பார் ஒருவர் இல்லையேனோ. பட்டினத்தார் பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் என்னத்தை கட்டி எடுத்துன்னு போனால் எல்லாம் மண்ணுக்குள்ளே தான் போனான். ஒரு பண்ணையார் என்ன பண்ணார், தன்னுடைய அந்தத்தை காட்டுறதுக்காக பொண்ணு கல்யாணத்தும் போது சம்பந்தியை கூட்டின்னு சொன்னார்,
என் ஸ்டேட்டஸ் தெரியுமாண்ணா? என்ன சொல்லுங்கண்ணா? இதோ இங்கே இருக்க தென்னை மரத்துலேருந்து அதோ கடைசியில் தெரியுது பாருங்க பண்ணை மரம் வரைக்கும், அதெல்லாம் என்னோட சொத்துன்னா. உடனே அப்படியான்னு ஒரு ஆய பிளந்தார். பக்கத்தில் சொன்னார், இதெல்லாம் இவர் சொத்து இல்லை, தாத்தா சொத்து. சரி, அவர் தாத்தா எங்கேன்னா? அவர் 10வது பண்ணை மரத்தடியில் அடக்கம் பண்ணியிருக்காருண்ணா. அப்புறம்ண்ணா அதுக்கப்புறம் அவர் அப்பா கைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா. அவர் எங்கேன்னா? அவர் 15வது பண்ணை மரத்தடியில் அடக்கம் பண்ணியிருக்காருண்ணா. அப்போ இவர் எந்த பண்ணை மரம் தெரியலேன்னா. ஆனால் என்ன சொல்கிறான்? இதெல்லாம் என்னோட சொத்துன்றான். அப்போது எதை கொண்டு வந்தோம், எதை கொண்டு செல்ல போகிறோம்? பட்டினத்தார் ரொம்ப சொல்கிறார், நீ பிறக்கும்போது கொண்டு வந்தது ஏதுமில்லை, பிறந்து மண் மீது போகும்போது கொண்டு போவது ஏதுமில்லை, இருக்கும் இடையே தந்த செல்வமெல்லாம் சிவன் தந்ததென்று கொடுக்கலறியாத குலாமருக்கு என் சொல்வேன் கச்சியே கம்பனேன்னு. வரும்போது யாராவது தங்க கட்டி எடுத்துன்னு அம்மா வயிற்றுலேன்னு பிறந்து வந்தோமா? கர்ணன் கவச குண்டலத்தோடு பிறந்தா மாதிரி, ஐயப்பன் மணிமாலையோடு பிறந்தா மாதிரி யாராவது தங்க பிஸ்கட் எடுத்துன்னு வந்தோமா? பிறக்கும்போது கொண்டு வந்தது ஏதும் இல்லை. சரி, போகும்போதாக கட்டி எடுத்துன்னு போகிறோம் சார், அதுக்கு தான் சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு எடுத்துன்னு போக முடியுமாண்ணா? பிறந்து மண் மீது போகும்போதும் கொண்டு போவது ஏதுமில்லை, எதுவுமே எடுத்துன்னு போக முடியாது. ஆனால் இடையில என் பணம், என் ஆஸ்தி, என் சொத்துன்னு சொல்கிறியே, இதெல்லாம் யார் கொடுத்தாப்போ? நீ கொண்டு வரல, கொண்டு போக போகிறதில்லை. இதெல்லாம் சிவன் தந்தது என்று கொடுக்கலறியாத குலாமருக்கு என் சொல்வேன் கச்சியே கம்பனே என்றார் பட்டினத்தார். ஐயா, இந்த செல்வமெல்லாம் சொர்ணாம்பிகை கொடுத்தது, காரணீஸ்வர பெருமான் கொடுத்தது. அதனால தான் வந்தினா என்னன்னா, அபிராபட்டர் சொல்கிறார், வந்திப்பவர் வானவர் தானவர், சிந்திப்பவர் நல் திசைமுகர் நாரணர் சிந்தையுள்ளே, பந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் நின்னை சந்திப்பவருக்கு எளிதாம் எம்பிராட்டினின் தன்னழியே என்றார் அபிராமி அந்தாதியில். வந்திப்பதுனா கையை கூப்பி திருநாமத்தை சொல்கிறதா. அதுக்கு வாய் வலிக்குமா? உடம்பில் 76,000 நாடி நரம்பு வச்சுருக்கான் பகவான். ஆனால் இந்த முடியை விட ரொம்ப மெலீஸாக இருக்கிற நாடி நரம்பெல்லாம் இந்த கையில் இருக்குது, 10 விரலில். குறிப்பாக யாருக்காவது சுகர் அதிகமாக இருக்குன்னா இந்த கையை இப்படியே கொஞ்சம் நேரம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சுகர் லெவல் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். அது மாதிரி இந்த கைகளில் கணையம், சிறுநீரகம், கல்லீரல், மண்ணீரல் எல்லாத்தினுடைய அட்டாச்மெண்ட் இது கைவிரலில் இருக்குது. அதனால தான் தலைமையில் கையை கூப்பி ஓம் நம சிவாய சிவாய நமவோம், ஓம் நம சிவாய சிவாய நமவோம், ஓம் நம சிவாய சிவாய நமவோம். காலைல எழுந்து ஒரு கையை கூப்பி நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்கன்னு சொன்னால் அந்த நாளெல்லாம் நல்ல நாளாக போகும். அப்படி இவள் என்ன பண்ணுவா? காலைல எழுந்தவுடனே ஸ்நானம் பண்ணிட்டு ஆலவாய் அண்ணலை அடிசார்ந்து வணங்கி வருகின்ற அடியார் யாராவது திருநீர் எட்டுண்டா காசு வாங்க மாட்டாளாம். ஐயா, இவர் சிவனேசர், அவர் செல்வந்தர், அவருக்கு நான் பணம் வாங்க மாட்டேன்னு இலவசமாக பிட்டை கொடுப்பாளாம். இப்படி ஒரு முட்டாள் உண்டா அப்படின்னு நிறைய பேர் திருநீர் எட்டுண்டு நேரம் சாப்பிட அங்கே போடுவான். அது மாதிரி உணவளித்தவள் வந்தி என்கிற வயதான கிழவி செவி உணவான வேத சிறப்புருள் உணர்ந்து செந்தி அவி உணவுட்டும் ஈசன் அன்பினால் நோற்ற தவநிலைப்பேறு துய்ப்பாள் தாயிலாருக்கு அன்னை ஒப்பாள் சுவையுறு பிட்டு விட்டு ஊன் தொழிலில் தனியல் ஆனாள். அவருக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, சொந்த பந்தம் இல்லை, அக்கா, தந்தை, பாட்டி, பேரம், பேத்தி யாருமே கிடையாது. ஆனாலும் அவளுக்கு ஒரே ஒரு துணை இருக்குது. யாருனா? துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும். அபிராபட்டர் சொல்கிறார், நமக்கு வயசான காலத்தில் எது தெரியுமா துணை? ஊன்றுகோல் தான் துணை. ஒரு ஸ்டிக் இருக்குது பாருங்க, அதுக்கு ஏன் ஸ்டிக்குன்னு பேர்னா அப்படி பிடிச்சிக்கோ, அப்படியே ஸ்டிக்குன்னா ஒட்டுறதுன்னு பேர். அப்படியே பிடிச்சிக்கோ, மற்றவன் கையை பிடிச்சின்னு கைட்டு விட்டு போயிடுவான். அங்கே ஒரு சுண்டல் தரானா இங்கே தாத்தா வந்துடுறேன்ட்டு பேரன் அப்படி ஓடி போயிடுவான். இந்த துணைனா அந்த ஊன்றுகோல் தான் துணை கடைசி காலத்தில், வயசாலத்தில். அதனால தான் துணையும் தொழும் தெய்வமும் பெற்றதாயும் சுருதிகளின் பனையும்னு பாடுறார் அபிராபட்ட ராமலிங்க சுவாமிகள். திருத்தணி முருகனை பார்த்து ஒரு பாடல் பாடினார். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வெம்பும் உயிர்க்கு ஓர் உறவாய் வேளை நமனம் வருவானேல் தம்பி தனையர் துணையாமோ தாயார் மனைவி வருவாரோ உம்பருவரவும் திருத்தணிகை உயர்மாமலை மேல் இருப்பவருக்கு
துன்பக்குடலை எடுக்காமல் துக்க உடலை எடுத்தேன் என்றார். வடலூர் வள்ளல் பெருமான் திருத்தணிகை முருகனை பார்த்து பாடுறார். ஏற்கனவே கவலையில் பணம் சேர்க்கறதுக்காக ஓடி 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 இழைச்சி போகும்போது யாராவது தாங்க மாட்டாளா, இல்லைன்னா தாங்க முடியாத என் கவலைக்கு ஆறுதல் சொல்ல யாராவது ஒரு மடி கிடைக்காதா, தாய்மடி கிடைக்காதா? எப்படி கிடைக்கும்? இவனுக்கே 98 வயசு. ஆனால் ஒரு சில்ல கல் தடிக்கினா ஐயோ அம்மா அப்படின்னு தான் வார்த்தை வருமே தவிர, இவனுக்கு 98 வயசுனா அவன் அம்மா எங்கே இருப்பா? ஆனாலும் ஒரு துக்கம்னா அம்மான்ற வார்த்தை தான் வாயில் வரும். இதே கோயம்பேட்டில் போய் பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு பஸ்ஸு உள்ளே நுழையும் போதே ஜன்னல் வழியாக உள்ளே குதித்து சொக்காயை கட்டி போட்டு பனியனை போட்டு இடம் போட்டு படுத்துண்டு இடம் பிடிச்சி விட்டோடனே சீட்டு கிடச்சிச்சின்னு திண்டிவனம் போகிறதுக்கு அப்பா இடம் கிடச்சிச்சுன்றான். ஒரு சின்ன சீட்டு பிடிச்சி 1 ஹவர் ட்ராவல் பண்ணுறதுக்கு இடம் கிடச்சா இன்னும் உலகத்துக்கே நாயகனாக இவனுக்கு பட்டம் சுட்டினா மாதிரி அப்பான்ற வார்த்தை வருது. ஆனால் ஒரு கஷ்டம் வந்துடுச்சுன்னா கல் இடர்னா கூட, கால் வலிக்காத கல் இடர்னா கூட ஐயோ அம்மா அப்படின்றான். அப்போ கட்டம்னா அம்மான்ற வார்த்தை வரும், சுகம்னா அப்பான்ற வார்த்தை வரும். ஆனால் ரெண்டுமே வராமல் ஐயோ ஐயோன்னு சொல்லியிருந்தா யார் வருவா தெரியுமா? யமனுக்கு 2 பொண்டாட்டி இருக்கா. ஒருத்தி பேர் ஐயோ, இன்னொருத்தி பேர் ஐயையோ. யார் காலில் எழுந்து ஐயையோ ஐயையோன்னு சொல்லிகிட்டே இருக்காளோ அவள் வீட்டுக்காரம்மா சொல்லுவாள், தினம் என் பேரை சகசிரநாமமாக சொல்லிட்டு இருக்கான், ஒரு நாள் சாப்பாடுக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டின்னு வாங்கலேன், எங்கே யமப்பட்டனது போனால் வர முடியுமா? வள்ளலார் சொல்கிறார், வெம்மும் உயிர்க்கு ஓர் உறவாய் வேலை நமனும் வருமானேல். தளர்ந்து விழும்போது பிடிச்சி தாங்கிறதுக்கு யார் வருவானா? யமதர்மன் வருவானா. இனிமேல் உன்னை தேடின்னு யாரும் வரமாட்டா, எல்லாரும் போயாச்சு, நீ தான் லாஸ்ட்டு டிக்கெட்டு, இதுதான் லாஸ்ட்டு பஸ்ஸு, என்னோட வந்தியானா போகலானா? எங்கே? யமப்பட்டனம் கிளம்புனா. அது சொல்கிறார், வெம்பும் உயிர்க்கு ஓருறவாய் வேலை நமனும் வருவானேல் தம்பி தனையர் துணையாமோ. அண்ணா தம்பி கூட வரமாட்டான், தாயார் மனைவி வருவாரோ, அம்மாவோ பொண்டாட்டியோ வரமாட்டார். உம்பருபரமும் திருத்தணிகை உயர்மா மலை மேல் இருப்பவருக்கு தும்பக்குடலை எடுக்காமல், தும்பப்பூனா முருகர் ரொம்ப பிடிக்கும், அந்த தும்பப்பூ குடலை எடுத்திருந்தா அந்த புண்ணியத்துக்காவது யமபாசத்திலேருந்து நான் தப்பிச்சிருப்பேன், ஆனால் துக்க உடலை எடுத்தேனேன்னு பாடுறார். அப்படி நமக்கு நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாது, ஆனால் இப்போ சொல்கிறதுக்கு நாவிலே நமச்சிவாய உண்டு. அதனால தான் 76,000 நாடி நரம்புகள் இருந்தாலும் எல்லாத்தையும் கையை கொஞ்ச நேரம் தூக்கினா கை வலிக்கிறது, காலை கொஞ்ச நேரம் தொங்க போட்டால் கால் வலிக்கிறது. ஆனால் நாக்கு பாருங்க பேசிகிட்டே இருந்தால் வலிக்கிறதே இல்லை. அதுவும் ஒருத்தர் யாராவது கேட்குறது கிடைச்சாச்சுன்னா அடியனை போல் 3 மணி நேரம் கூட பேசிகிட்டே இருப்போம். ஒருத்தர் என்ன பண்ணார், எக்மோரில் அன்ரிசர்வ் பெட்டியில் ஏறி கஷ்டப்பட்டு இடம் பிடிச்சி உட்காந்தோடனே கிளம்புற நேரத்துக்கு ஒருத்தர் ஓடி வந்தார். வந்த உடனே எங்கே போகிறேன்னா, நான் ஸ்ரீரங்கம் போகிறேன்னா. அப்படியா, சௌரியமாக போச்சு, நான் திருச்சி போகிறேன்னார். சரி உட்காருங்க, இடம் கொடுத்தா அங்கே ராமமூர்த்தி தெரியுமான்னார். எனக்கு ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் தான் தெரியும். இல்லை என்ன ராமமூர்த்தி தெரியாதுன்ட்டு. சரி அது யாருண்ணா? நான் தான். ஓ அப்படியே ஆடின். என்ன அப்படியான்னு கேட்டேன். எனக்கு 8 பங்களா இருக்குது, 9 கார் இருக்குது, ஃபாரினில் 2 டீ எஸ்டேட் இருக்குது, அதுக்கப்புறம் 9 ஃபேக்ட்ரி இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்விஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது, அப்புறம் 8 பேங்க்கில் வந்து 10 கோடி ரூபாய்க்கு ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குது, 2 பொண்டாட்டி இருக்குது, 8 குழந்தை இருக்குது, எல்லாத்தையும் சொன்னான். திண்டிவனம் வந்துடுத்து. உடனே நானே பேசின்னு இருக்கேனே, மூச்சு அடைக்கிறதே, நீங்கள் ஒன்றுமே சொல்லலையேண்ணா. அவன் எங்கேயாவது நீங்கள் புள்ளிச்சா பேச்சாதான் நான் பேச முடியும், மூச்சு விடாது பேசிகிட்டே வரையில உங்கள் தற்பெருமையை பற்றி நான் இங்கேருந்து பேசுறது தான். இவருக்கு இப்போ மூச்சு முட்டுறது, 1 மணி நேரம் பேசிட்டு வர்றார். அதான் என்ன பண்ணார், சரி நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், நீங்கள் யாரும் சொல்லுங்கோன்னா. அவன் அப்போ தான் சொன்னான், நான் தான் புதுசாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி திருச்சிக்கு வர இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், நாளைக்கு ஒருத்தர் வீட்டுக்கு ரைடு போகணுன்னு சொன்னால் யார் வீட்டுக்கு போகிறதுன்னு யோசனையிலேயே ஏறினேன். உங்கள் டீட்டெயில்டு பயோடேட்டா கேட்டவுடனே குளிச்சுட்டு நேரம் உங்கள் வீட்டுக்கே வர, அட்ரஸ் கொடுங்க, ஃபோன் நம்பரை கொடுக்கணும். இதுதான் நுணலும் தன் வாயால் கெடும்னு பேர். வாயை கொண்டு எதை பேசணுமோ அதை பேசணும். அப்படி இவள் வந்தி மூதாட்டி குழந்தை இல்லாத வாளுக்கெல்லாம் அன்னையாக இருந்தாள். எல்லாருக்கும் பிட்டு கொடுத்து உணவளித்தாள். கொடுக்க சிவனுண்டு குறைவில்லையே என்று பட்டினத்தார் சொல்கிறார். நமக்கெல்லாம் ஒரு கட்டம்னா கொடுக்கறதுக்கு சிவன் இருக்காருனா, ஆனால் சிவனுக்கே கொடுத்தவள் யாருன்னா வந்தி மூதாட்டி. அப்பேற்பட்ட
அவளுடைய அந்த பிட்டினுடைய சுவை உலகமே பேசுறது. இப்படி ஒரு பிட்டு நான் பிட்டு வாயில் போட்டதே இல்லையேன்றான். அதுக்கு வண்டி கட்டின்னு பல பேர் பல ஊர்லேருந்து வரான், இந்த அம்மா கிட்ட பிட்டு வாங்கி சாப்பிட்ணும்னு. எங்கள் அம்மா கிட்ட திட்டு வாங்கி சாப்பிட்றத விட அந்த அம்மா கிட்ட பிட்டு வாங்கி சாப்பிட்லாம், ஏன்னா அன்பாக ஊட்டுகிறாள் அன்னத்தைன்னு கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பிச்சுட்டாள். இதை பார்த்தோன்னே சுவாமிக்கே தோணித்து, நம்ம கைலாசத்தில் எப்போ பார்த்தாலும் நந்தியம்பெருமான மூஞ்சை பார்த்துண்டு, உமாமகேஸ்வரியை பார்த்துண்டு, சிவகணங்களும் பூதகணங்களும் தலை விரித்து போட்டுண்டு டம்மு டம்முன்னு தட்டின்னு இருக்கே. ஒரு நாள் அப்படி போய் மதுரையில் போய் அந்த அம்மாவை பார்த்து பிட்டு வாங்கி சாப்பிட்டு வரணும் அப்படின்னு ஆசை. அதனால் என்ன பண்ணால் கொல்லிக்காமல் ராத்திரி கிளம்பிவிட்டார். கிளம்பி நேராக மதுரைக்கு வந்துவிட்டார். வந்துட்டு எப்பவும் உமையொரு பாகனாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் அவள் இருக்கிறதே மறைச்சுட்டார். ஏன்னா ஏன் மறைச்சுட்டார்னா, அவள் அன்னபூரணி. ஏன்னா அவள் ஐயன் அலந்தபடி இருநாடினல் கொண்டு இவ்வண்டமெல்லாம் உய்ய அறம் செய்பவள். இவர் ஒரு படி நெல்லை கொடுத்தா உலகத்துக்கே படி அழகிறான். எங்கள் வீட்டுக்காரம்மாவுக்கு 25 கிலோ வாங்கி போட்டால் எங்கள் அப்பா அம்மா வரும்போது அரிசி இல்லைன்றான், ஹோட்டலில் போய் வாங்கி கொடுங்க, மாற்ற கிடச்சி சொல்லிட்டு வர வேண்டிதானே, அப்படிலாம் சொல்கிறாள். ஆனால் ஒரு படி அரிசியில் உலகத்துக்கே படி அளந்தவள் அறம் வளர்த்த நாயகி. நீங்கள் திருவையாத்துக்கு போனேன்னா அங்கே அம்பாளுக்கு திருநாமம் தர்ம சம்வர்தனி, தமிழில் அறம் வளர்த்த நாயகி அப்படின்னு பேர். அவள் ஐயன் அலர்ந்தபடி இருநாடினல் கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்தாள் என்று அற்புதமாக பெரியோர்கள் பாடியிருக்கிறார்கள். அபிராம பட்டர் பாடியிருக்கார். அந்த வந்தி அப்போ தான் பார்த்து வைகையில் கரையை உடைக்கும்படியாக செய்தார். எல்லாம் சிவன் செயல். சிவனுக்கு காரணம் வேணும் இல்லையா, ஒருத்தரை பார்க்க போகணுன்னா. வைகை கரையை உடைச்சி விட்டார் தானே. உடைச்சி விட்டுட்டு கரையை அடைக்கிறதுக்கு வீட்டுக்கு ஒரு ஆள் வேணும்னு தண்டோரா போட்டான். உடனே சொன்னால் வயசானவாள்லாம் விட்டுடலாமேன்னா, அப்படி விட முடியாது, நீங்கள் ஒரு சப்ஸ்டியூட் போட்டு அனுப்பணும், கூலிக்காவது வேலை எடுத்து ஆளை அனுப்பணும். வீட்டுக்கு ஒருத்தர் அனுப்பியானோ உங்களால் முடியலன்னா வேறு யாரையாவது அனுப்பணும்னா. இன்றைக்கி அரசாங்கம் 100 நாள் வேலை திட்டம் 125 நாள் 150 நாள் போடுறாளே, இது அன்றைக்கே போட்டவன் யாருன்னா பாண்டியன் தான், அரிமர்த்தன பாண்டியன் தான். வேலைக்கு ஆள் எடுக்கிறோம், கூலிக்கு ஆள் எடுத்து அனுப்புங்கன்னு அன்றைக்கே அதை போட்டான். உடனே வந்து என்ன பண்ணாள், இந்த மூப்பான நரையிலே முடியாத காலத்திலே எனக்காக எனக்கு விதிக்கப்பட்ட பங்கை போய் அடைக்கிறதுக்கு கூலிக்கு நான் யாரை போய் பார்ப்பேன், என்னால் எழுந்து கூட நடக்க முடியாது, ஆனால் என் கிட்ட வந்தால் பசியார உணவு கொடுப்பேன், அமுது படைப்பேன், அதை எடுத்துட்டு யாராவது எனக்காக வேலை செய்வாளான்னு சிவனை நினச்சி அப்படியே மனசால் தியானம் பண்ணி அழறாள். துணையுமின்றி மக்களின்றி தமரின்றி சுற்றமாறும் பணையின்றி என்று கொள்வார் பிறரின்றி பற்றுக்கோடாம் புனையின்றி துன்பம் தாழ்ந்து புலம்புரு பாவியேற்கின்று இணையின்றி இந்த துன்பம் எய்துவது அரணோ எந்தாய் என்று சிவபெருமானத்தில் கண்ணீர் விட்டு அழறாள். வயசான காலத்தில் எனக்கு யாரும் சொந்த பந்தம் இல்லையே சிவனே, எல்லாம் உன்னுடைய செயலா, சிவன் செயலா, எல்லாம் சிவன் செயலா, என்னை சோதித்து பார்க்கறதுக்குனே இந்த மாதிரி ஒரு அரசாங்க ஆணையை போட வச்சியா, கரையை உடைச்சது நீதானா, இப்போ நான் யாரை கூப்பிட்டு என் பங்குக்கு இந்த வயசான காலத்தில் கரையை அடைப்பேன் அப்படின்னு அப்படியே அழறாள். சில சமயம் நல்லா இருந்தாலே கல்யாணம் ஆன புதுசில் வேலை வாங்கிறது கஷ்டம் மனைவியை. அவள் சொல்கிறா, கோவம் வந்தால் நான் சமைக்கவே மாட்டேன்னு விட்டாள். சண்டை வரும்போது மனைவி சொல்கிறாள், கோவம் வந்தால் நான் சமைக்க மாட்டேனா. சரி, எப்போம்மா கோவம் வரும்னா, என்னை சமைக்க சொன்னால் கோவம் வரும்னா. அப்போ முடிஞ்சு போச்சு கதைனா. அது மாதிரி அந்த நல்ல நிலையிலே வேலை செய்ய முடியாதவா இருக்கிற காலத்தில் இவ முடியாத கிழவி, அந்த கிழவி தம்பங்குக்கு ஆளை கூட்டு யார் அழைத்து கொடுப்பாள் அப்படின்னு கண்ணால் ஜலம் விடுறாள். குளிகள் வருவதுண்டோ என்று கொங்கை முற்றத்தால போல் கண்ணீர் சோர்வாள் குறித்து முன்பருத்தும் விட்டை வேலை நீர் ஞாலம் காண இசைந்து அவள் இடும்பை தீர்ப்பார் பாலினேர் மொழியாள் பாகம் மறைத்து அருள் வடிவம் கொள்வார். பாலின் நேர் மொழியாள் அப்படின்னா பாலின் நேர் மொழியம்மைன்னு அம்பாளுக்கு திருநாமம்.
பரமேஸ்வரனுடைய இடபாகத்தில் இருக்காள். அவளை மறைச்சிண்டு இந்த கிழவியை பார்க்க வராள். ஏன்னா, அம்மா நீயும் தனியாக இருக்கே, நானும் தனியாக இருக்கேன் அப்படின்னு இவர் ஆறுதல் சொல்ல போனோம். அப்படி போகும்போது தம்பதி சமேதராக போனால், நான் தனியாக இருக்கேன் சரி, நீ கூடவே ஒருத்தையை வச்சுட்டு இருக்கியே, கூட்டின்னு வருதியே உடம்புலையே வச்சுட்டு, அப்போ நீ எப்படி தனியாள்னு சொல்லுவேன்னு கேட்டுருவாளே. அதனால் அவளுக்கு அந்த ஆறுதல் சொல்ல முடியாத போயிடுமோன்னு தன்னுடைய மனைவி இருக்கும் இருப்பிடத்தை மறைத்து கொண்டு தான் தனியாளாய் வருகிறாளாம். ஏன்னா சுவாமியால் அம்பாளை விட்டு பிரியவே முடியாது. சிவனல்லால் சக்தி இல்லை, சக்தி அல்லால் சிவமில்லை. ரெண்டு பேரும் சொல்லும் பொருளுமென நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடி என்ற அபிராவட்டர். ஒரு சொல்லுலேருந்து பொருளை எப்படி பிரிக்க முடியாதோ, பொருள்னு சொல்ல பிரிக்க முடியாதோ, அது மாதிரி சிவனையும் சக்தியும் பிரித்து பார்க்க முடியாது. அதனால தான் ஆதிசங்கர பகவத்பாதா காஞ்சி பெரிவா சொன்னாள், சிவசிவ அப்படின்னு சொன்னால் அது சிவனை குறிக்கும், அதே சிவசிவா அப்படின்னு சொன்னால் சிவனையும் அம்பாளையும் குறிக்கும். ஏன்னா ராஜராஜேஸ்வரி அஷ்டகத்தில் சிவா திரிநயனி காத்யாயனி பைரவி சாவித்ரி நவயவ்வனா சுபகரி சாம்ராஜ்ய லக்ஷ்மி பிரதா சித்ரூபி பரதேவதா பகவதி ஸ்ரீராஜ ராஜேஸ்வரிம் அப்படின்னு அம்பாளை பாடுறாள் ஆதிசங்கர பகவத்பாதாள். சிவா திரிநயனி, சுவாமிக்கு எப்படி முக்கன் இருக்கோ அம்பாளுக்கு உண்டு, அவள் சிவான்னு அவளுக்கு பேர். அப்படி ராஜராஜேஸ்வரிக்கு சிவான்னு சொன்னால் ராஜராஜேஸ்வரியை குறிக்கும், சிவ அப்படின்னா சுவாமி குறிக்கும். அதனால் மகாபரிவா சொன்னால் சிவசிவன்னு சொல்கிறத விட நல்லா நீட்டு ஒழிக்கும்படியாக சிவசிவான்னு சொல்லுங்கோ, அப்போ அம்பாளையும் கூட்டா மாதிரி ஆச்சு, சுவாமியும் கூட்டா மாதிரி ஆச்சுன்னா. அதனால தான் சிவசிவா சிவசிவான்னு சொல்லணுமே தவிர சிவசிவேன்னு குறுக்கி சொல்லக்கூடாதுன்னு காஞ்சி பெரியவா சொல்லி கொடுத்தா. அது மாதிரி இவள் அழகாள். யாராவது கூலிக்கு ஆள் வருவாளா, எனக்காக உதவி செய்யறதுக்கு வருவாளா அப்படின்னும் பொழுது ஒரு அழுக்கான துணியை எடுத்து, பழைய துணியை எடுத்து இடையில கட்டிண்டு, இண்ட மாலையை போல ஒரு மாலையை தலைமையில் ஒரு சும்மாடு வச்சுண்டு, ஒரு கந்த துணியை சுற்றி அப்படியே சும்மாடு மாதிரி வச்சுண்டு, அது மேலே ஒரு கூடையை கவுத்தி வச்சுண்டு, தோல் மேலே மழுங்கி போன ஒரு வாய் இருக்கிற மண்வெட்டியை தூக்கி வலது தோளில் போட்டுண்டு கிளம்பினார். உடனே கேட்டாள், நந்தி கேட்டார், சுவாமி எங்கே தனியாக கிளம்புற நைட்டு அப்படின்னார். பெசாமல் எரியா, நான் ஒரு வேலையாக போகிறேன், போகும்போதே அஸ்து கொட்டாதே, நீ கைலாசத்தை பார்த்துக்கோ, நான் அந்த வந்தியோட கை லாசாகாத பார்த்துட்டு வந்துடுறேன்னு விட்டார். வாரியார் சொல்லுவார், எப்போவுமே கைலாசான்னு சொல்லி பாருங்கோ, உங்கள் கை லாசாகாதுன்னுவர். நமக்கு பணம் குறையாமல் வரணும்னா கைலாசன் பேரை சொல்லுனா. அது மாதிரி இவர் சொன்னார், நீ கைலாசத்தை பார்த்துக்கோ, அந்த வந்தியோட கை லாசாகாது, நான் போய் ஹெல்ப் பண்ணிவிட்டு வரேன்னு அங்கேருந்து கிளம்பிவிட்டான். கிளம்பி சுவாமி வரார். நந்தி கேட்டார், எல்லாம் சரி சுவாமி, அந்த மண்வெட்டியை தூக்கி ஏன் வலது தோளில் போட்டேலாம். சில பேர் கேள்வி கேட்டானா பதில் சொல்லியே பொழுதே போயிடும். இவன் ஏதோ போகிறாரே போயிட்டு வர அனுப்பி விடாமல் குறுக்கேள்வி கேட்டுட்டே இருக்கான். வலது தோளில் ஏன் போட்டேன், இடது தோளில் ஏன் போட்டேன், அதுவாய்க்க முக்கியம். ஒருத்தர் அவசரமாக கிளம்புறாருன்னா ஏதோ கிளம்பினார் அப்படி தானே எடுத்துக்கணும். கேட்டான். அப்போ சுவாமி சொன்னார், ஏண்டா வலது தோல் தான் என்னோடய தோல், இடது தோல் அம்பாளுடைய தோல். நான் என் வேலையாக பார்க்க போகும்போது அவளுக்கு வேலை கொடுத்து அவள் தோளில் போட்டேன்னா அவளுக்கு கோவம் வந்து போகாதேன்னு தடுத்துட்டா என்னென்னு பண்ணுறது. ஏன்னா அவளே நான் ஒரு தரம் அவள் அப்பா யாகம் பண்ண போது தட்சணை யாகத்துக்கு போகாதேன்னு தடுத்து விட்டேன். அவள் போய் நெருப்பில் போய் உழுந்துட்டா. அது மாதிரி கோபக்காரியாவோ அங்காள பரமேஸ்வரி. அதனால் அவள் கோவம் வந்துடும்னு இடது தோளில் போடாமல் சுவாமி பயபக்தியோட வலது தோளில் போட்டுண்டா. சுவாமியே சம்சாரத்துக்கு பயப்படுறாருன்னா பார்த்துங்க. அப்படி போட்டுட்டு கிளம்பினார்னா, இதை நான் சொல்லலை, ஏதோ ஜோக்குக்கு அடிச்சு விட்றேன்னு நினச்சிக்காது. அற்புதமாக திருத்தொண்டர் புராணத்திலே சேக்கிழார் பெருமான் மன்னிக்கணும், திருவிளையாடல் புராணத்திலே பரஞ்சோதி முனிவர் வந்தி மூதாட்டி என்கிற அந்த சருக்கத்திலே பிட்டுக்கு மண் சுமந்த படலத்திலே அற்புதமாக பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்தில் இந்த பாடலை பாடிருக்கார். அழுக்கடைந்து பழம் துணி ஒன்று அரைக்கசைத்து விடும் தொண்டர் குழுக்கடைந்த விண்டை நிகர் சுமை அடைமேற்கடை கவிழ்த்து எழுக்கடந்து திசைகடந்து இணைகடந்த திருத்தோள் மேல் மழுக்கடைந்து விளங்கியவாய் மண்டொடுத்தின் படையேந்தி. அப்படியே எந்த பூதப்படைகளெல்லாம் கொண்டாட மழுவாள் படை ஏந்தக்கூடிய பரமேஸ்வரன் இன்னைக்கு மழுங்கி போன ஒரு கோடாலி எடுத்துட்டு கூலிக்கு ஆள் வாங்கலையோன்னு தேடிண்டு அப்படியே போகிறார். ஒருத்தர் கேட்டார், சுவாமியுடைய திருவடியும் திருமுடியும் பார்க்க முடியுமான்னா.
பார்க்கவும் முடியாது. ஏன்னா பிரம்மா வந்து அன்னரூபம் எடுத்துட்டு மேலே 7 லோகம் கடந்து போனான். ஆனால் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே. நாராயணன் பன்றி உருவம் எடுத்துட்டு 7 உலகம் கீழே குடஞ்சின்னு போனான். ஆனால் பாதாளம் 7னும் கீழ் சொர்க்க சிபு பாதமலர் 2 பேருமே பார்க்க முடியல. அப்போ கேட்டால் நாராயணனும் பிரம்மாவே பார்க்கலன்னா நாம் பார்க்க முடியுமான்னா பார்க்கலாம். எங்கே பார்க்கலான்னா அடியார்கள் எங்கே உட்கார்ந்துருக்காளோ அங்கே போய் நீ உட்காந்துக்கோ, அடியாருக்காக சுவாமி வருவார், அப்போ நீ அவரை பார்க்கலான்னு. இதை நான் சொல்லலைங்க, திருவடி புகழ்ச்சின்னு அருட்பிரகாச வள்ளலார் திருவருட்பாலை எழுதியிருக்கார். அதை படித்து பாருங்கோ. அதில் சொல்கிறார், அடியார்கள் எங்கு உளர் என்று தேடி அங்கே அருள் கொடுக்க எழுந்தருளும் மண்மைப்பதம். என் அடியார்கள் எங்கே இருக்காலோ அங்கே ஈசனுடைய பொன்னடி இருக்கும். அப்போ டக்குன்னு பிடிச்சிக்கணும். என் பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருள்வது இனியன் பிடிச்சிக்கோன்னு விட்டார். அப்போ தான் சொன்னார், சுந்தரரை பிடிக்கிறத விட பறவையார் வீட்டு வாசலில் போய் உட்காந்துக்கோ. ஏன்னா அவருக்காக லவ் லெட்டர் எடுத்துன்னு போனாரோ இல்லையோ, அவரை காதலாக்கி கசிந்து கண்ணீர் மலகி சேர்த்து வைக்கிறதுக்காக பறவையாருக்கு தூது விட்டார். தம்பிரான் தோழர் அவர். ஏன்னா ஈசனுக்கே பிறந்தவர், கைலாய அணுக்க தொண்டர். தூது விட்டார் பறவையார். உடனே அவர் வீட்டுக்கு போகும்போது அந்த வீடு வந்து கைலாசத்துக்கும் பூலோகத்துக்குமா பெருசாவாக இருக்கும். எல்லாம் 3க்கு 4 அடி. அந்த காலத்தில் சின்ன சின்ன குட்டை வாசல் தான் இருக்கும். அப்போ அவ்வளோ வாசலுக்குள்ளே சுவாமி பாதாளம் 7னும் கீழ் சொர்க்க சிவ பாதமலர்னோம். போதார் புனைமுடி எல்லா பொருள் முடிவுனா விஸ்வரூபமாக போக முடியாது. குனிஞ்சி வளைஞ்சி அந்த பறவையார் வீட்டுக்குள்ளே போவாரோ இல்லையோ, அங்கே போய் நின்னுண்டியானா கீழே அந்த பாதத்தை தாண்டும் போது காலை பார்த்துடலாம், திருவடியை குனியும் போது சிரசையும் பார்த்துடலாம். வைத்த பாதங்கள் மாலவன் காண்கிலன் மலரவன் முடி தேடி மலரவன் முடி தேடி எத்து வந்து இழிந்து இன்னமும் துதிக்கின்றார் எழின்மறை அவற்றாலே செய்த்தலை கமலம் மலர்ந்து ஓங்கிய தில்லையம்பலத்தானை பக்தியார் சென்று கண்டிட என் மனம் பதை பதைத்து ஒழியாதே. திருமுறையிலே அற்புதமான பாடல். வைத்த பாதங்கள் மாலவன் காண்கிலன் மலரவன் முடிதேடி எய்த்து வந்து இழிந்து இன்னமும் துதிக்கின்றார். அண்ணாமலையில் சிவராத்திரி அன்னைக்கு நான் பெரியவன் நீ பெரியவன் பிரம்மா விஷ்ணு சண்டை போட்டார். அங்கே வந்து நந்தி சொன்னார், நீங்கள் 2 பேரும் சண்டையை நிறுத்துங்க, நடுவில் ஒருத்தர் இருக்கார், அவர் யாருன்னு பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கண்ணா. யாருன்னா அண்ணாமலையார் நின்றுட்டு இருக்கார். உடனே சொன்னார், அப்போ இவரை பார்த்துட்டா நான் பெரியவனானா, இந்த 2 பேரில் யார் பார்க்குறாளோ அவள் பெரியவான்னு ஒத்துக்கிறேன்ட்டான். ஆனால் இவர் போனார், மேலே பார்க்க முடியல, ஒரு தாழம்பு வந்தது, அதை பார்த்தார். அம்மா நீ எத்தனை வருஷமாக வரேன்னா, நான் 50,000 கோடி வருஷமாக ட்ராவல் பண்ணி சிவன் முடியல வரேன்னார். அவர் சொன்னார், பிரம்மா எனக்கு ஆயுசே அவ்வளோ கிடையாது, அதனால் நான் ரிட்டர்ன் பேக் போயிடுறேன். யாராவது கேட்டால் உன்னை பார்த்ததை வச்சு சுவாமியை பார்த்துட்டேன்னு சொல்லிக்கிறேன், அதனால் நீயும் சரின்னு சொல்லிவிடுவோம்னா பொய் சத்தியம் பண்ணணும்னு வந்துவிட்டார். ஆனால் நாராயணன் என்ன பண்ணார், அவர் பொய் சொல்ல தெரியல பாவம், அதனால் என்ன பண்ணார், என்னால் பார்க்க முடியலன்னு நீட்டி படுத்துட்டார். அப்படியே சுவாமியாக திருவடி எங்கன்னா கொண்டாந்து வச்சான்னா டக்குன்னு என் பொருட்டு உன்னை சிக்கனை பிடித்தன்னு பிடிச்சிக்கிறேன். அதுதான் இன்றைக்கும் தில்லை சிற்றம்பலத்தில் போனேன்னா நடராஜர் பக்கத்திலேயே கோவிந்த பெருமாள் காலடியில் தலை வச்சு நீட்டி படுத்துன்னு இருக்கார். ஏன்னா சுவாமி எங்கே பாதம் வச்சானோ அங்கே படுத்தானோ தலைமையில் பாதம் போட்டு விடு. தலைகே நீவனங்க தலைமாலை தலைக்கு கணிந்து தலைகாலே பலி தேடும் தலைவனை தலையே நீ வணங்காய் தேடி கண்டு கொண்டேன் உள்ள தேடி கண்டு கொண்டேன் என் உள்ள தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனு தேடி தேடொல்னா தேவனை தேடி தேடொல்னா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன். திருவங்க மாலையிலே நாவுக்கரசு நாயனார் பாடுறார், ஈசனை தேடி எல்லா இடத்துக்கும் ஓட வேண்டாம்,
ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மண்டு போன மந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. எத்தனை கோடின்னு தெரியாது. ஓடுறான் தேடுறான், எங்கே சிவன் இருக்கான், சிவனே நான் எங்கே வந்து உன்னை பார்ப்பேன், கங்கையில் குளிச்சேன் உன்னை பார்க்க முடியலையே, காவிரியில் குளிச்சேன் பார்க்க முடியலையேனா. அப்புறம் சொல்லிட்டார், கங்கை ஆடிலன் காவிரி ஆடிலன் உங்குமா கடல் ஓத நீராடிலன் தன் குமரித்துறை ஆடிலன் எங்கும் ஈசன் எனாதவருக்கு இல்லையேனா. காரணீஸ்வர பெருமானை இங்கே வச்சுட்டு கைலாசத்தை தேடின்னு எங்கேயா ஓடின்னு இருக்கே நீ. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி வந்து உட்காந்தா உன்னை தேடிட்டு சுவாமி வருவான்னா. அப்படி வந்தி மூதாட்டி தேடிந்தா போனா. ஆனால் அவளை தேடி சுவாமி வந்தார். மாதரு பிறை கண்ணி யானை மலையான் மகளொடும் பாடி போதொடு நீர் சுமந்தேத்திகி புகுவார் அவர் பின் புகுவேன் யாதும் சுவடு படாமல் திருவையாரடை கின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். நாவுக்கரசனாய் நான் சொல்கிறார், சுவாமி அப்படியே சொர்ணாம்பிகையோட காரணீஸ்வரர் அப்படி ஆடி வரும்போது கண்ணில் ஜலம் வந்துடுத்துனா கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டு அறியாதனவெல்லாம் கண்டு விட்டேன். இது வரைக்கும் நான் எதெல்லாம் பார்க்கலையோ எதெல்லாம் கேட்கலையோ எதெல்லாம் அனுபவிக்கலோ அத்தனை ஞானத்தையும் சிவன் இருந்த வண்ணம் காட்டி கொடுத்தான். இப்போ இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டினான். நீங்கள்லாம் புண்ணியம் பண்ணீர்கள். இங்கே வந்தால் உட்கார விடாது, எழுந்து அப்போ தான் போகணும், டிவி சீரியல் ஓடும் அப்படின்னு வேகமாக ஓடுவாள். ஆனால் நீங்கள்லாம் அதெல்லாம் விட்டுட்டு இங்கே உட்காந்துருக்கீங்கன்னா எல்லாம் சிவன் செயல். சுவாமி தேடின்னு போகிறார். எல்லாரும் வேதங்கள் தேடுறது, தேவர்கள் தேடுறாள், எல்லாரும் தேடுறா. ஆனால் சுவாமி தன் பக்தாளை தேடின்னு போகிறாள். வந்தி மூதாட்டியை தேடின்னு போகிறார். சுவாமி எல்லாரும் தேடுறாள். சுவாமி தன் பக்தாளை தேடின்னு காரணீஸ்வர கோயிலில் யாரெல்லாம் உட்காந்து கேட்டுருக்காளோ அவளுக்கெல்லாம் இன்றைக்கி வந்தி மூதாட்டி கதை கேட்டவாளுக்கு என்னுடைய திருவருளை கொடுக்க போகிறேன்னு கிளம்பி விட்டார். இன்றைக்கும் ததாத்து தேவதைகள்னு 2 பேர் இருக்கா, ரக்கையோடு இருப்பாள். அதுபோல் திதி நித்யா தேவதைகள்னு தினம் நீங்கள் கேலண்டர் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு திதி போட்டிருக்கோம். அதாவது பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சட்டி, சப்தமி, அப்புறம் நவமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்தசி, பௌர்ணமி, அமாவாசை, 15 நாள் கேலண்டரில் தேய்பிறை வளர்பிறை. இந்த 15 நாள் தேவதைகள், அவளுக்கு பேர் திதி நித்யா தேவதைகள். நித்தியம் வர தேவதை அவள், திதி தேவதை, நித்திய தேவதை. இப்போ அந்த 15 பேரோட இந்த 2 பேர் ததாத்து தேவதைன்னு இருக்காள். அவள் 17 பேர் ஆகாசத்தில் ஒரு இடத்துல நிற்க மாட்டாள், சுற்றிகிட்டே இருப்பாள். அப்படி சுற்றிகிட்டே இருக்கும் பொழுது இந்த ததாத்து தேவதை என்ன பண்ணுவாள்னா ததாத்து ததாஸ்து ததாத்துன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டே போவாள். இப்போ காரணீஸ்வர கோயிலில் நீங்கள்லாம் உட்காந்துட்டு கதை கேட்டுருக்கீள். இந்த தேவதைகள் மேலே போய் ததாத்து ததாத்துன்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டே போகும். அப்போ நாமெல்லாம் இங்கே உட்காந்துட்டு சிவனே உன் அருளால் இந்த உலகம் நன்னா இருக்கணும், என் குடும்பம் நன்னா இருக்கணும், என் குடும்பம் கஷ்டம் இல்லாமல் இருக்கணும், நோய் இல்லாமல் இருக்கணும், ஆரோக்கியம் இல்லாமல் அந்த ஆரோக்கியம் குறையாமல் இருக்கணும், செல்வம் குறையாமல் இருக்கணும்னு நினச்சிட்டு அப்படியே அந்த சிவனுடைய கடலை தியானம் பண்ணிட்டே இருந்தேன்னா ததாஸ்து ததாஸ்துன்னு என்னென்னா அப்படியே ஆட்டும் அப்படியே ஆட்டும்னு சொல்லும். அது இல்லாமல் டிவி சீரியலை பார்த்து அழுதுண்டு இந்த வடையை மாமியாரை சாட்டுருக்காளே எனக்கு ஒன்று கொடுத்தா என்னன்னா அடுத்த ஜென்மா வடையாக தான் பிறக்க வேண்டியிருக்கும். அதனால் எத்பாவம் தத்பவதின்றது வேதம். நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். ததாஸ்து எல்லாம் சிவன் செயல். 6 மறை சிரமுடையான் அடிகமலம் நிலம் சூட்ட கூலி கெடுத்தனை வேலை கொள்வார் உண்டோ என்றான். ஓலமறை திருமொழி போல் உரைபரப்பி கழூழ் கண்ணீர் வேலையிடை படிந்தயர்வான் வீதியிடத்து அணைகின்றார். அப்படியே ஒருத்தர் கூவிண்டே வராராம். முந்திலாம் ஆட்டுக்கல் மாவுக்கல் இடிக்கிறது அப்படின்னு வருவான். காய்கறி வாங்கலையோ காய்கறி அப்படின்னு வருவான். எல்லாம் கூவிண்டே கூவி கூவி விற்கிறதுன்னு பேர். அப்போ பேர் தெரியாது, காய்கறி விற்கிறதே காய்கறி அப்படின்வான். அவனுக்கு ஒரு கரிகால் சோழன் பேர் இருக்கும், ஆனால் காய்கறி அப்படின்னா தான் அவன் தெரியும் பார்ப்பான்.
அது மாதிரி ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருட்டார் ஆரையலார் ஏதவனை பாடும் பரிசு. சுவாமிக்கு பேர் என்ன இருக்குது, நாம் என்ன பேர் சொல்கிறோமோ அதான் பேருன்ட்டாள். என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணமாகிய ஈதனுக்கேனார் பொன்வண்ணன் தத்தாதியில் சேரமான் பெருமாள் நாயனார். அப்படி இவர் வாசலில் வந்தி அப்போ தான் அழுதுன்றிருக்காள், சிவனே எனக்காக என் பங்கு கரையடைக்க யாராவது அனுப்பக்கூடாதான்னா. யாராவதுன்னா சரியாக செய்ய மாட்டான், அதனால் நானே வரேன்னு சுவாமி கிளம்பி வந்துவிட்டார். வந்தவர் என்ன பண்ணார், யாராவது கூலிக்கு என்ன வேலைக்கு எடுத்து போயிடா, நான் வேலை இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறேன், குறிப்பாக அடுத்த வேலை சோத்துக்கே ரொம்ப கஷ்டப்படுறேன்னா. யார் உலகத்துக்கெல்லாம் படி கலக்கிறவர் அவர் சொல்கிறார், அடுத்த வேலை சோத்துக்கு கஷ்டப்படுறேன்னா. அன்னாடங்காட்சின்னு அவர் உடனே சொன்னார், அந்த மாதிரி சொல்லாதப்பா, கொடுக்க சிவன் உண்டு குறைவில்லையே, ஏதோ ஒரு குழந்தை சோத்து வயிற்று பசிக்காக அழறதே, என்கிட்ட வாடா குழந்தை, நான் அவனுக்கு அமுது கொடுக்கிறேன், பிட்டு அடிக்கிறேன் அப்படின்னு இவ கூப்பிட்றா. பட்டணதார் சொல்கிறார், அன்ன விசாரம் அது விசாரம் அதுவே விசாரம், அது ஒழிந்தால் சொர்ண விசாரம் தொலையா விசாரம், பலகாலம் பாவையரை பண்ண விசாரம் பலகால் விசாரம், இது எனக்கு என்ன விசாரம் வைத்தாய் கட்சி ஏகம் பண்ணேனா. ஒரு குழந்தையா அம்மா வயசில் பிறக்கும்போது அந்த குழந்தைக்கு ஒரே கவலை என்ன தெரியுமா, பசிக்கும் போது அம்மா பால் கொடுப்பாளா இல்லை சீரியல் முடிஞ்சாதான் கொடுப்பாளா அப்படின்னு தாலி கொடியை பிடிச்சி இழுத்துட்டே இருக்கும். அது உடனே சும்மா இறி முக்கியமான சீன் போயின்னு இருக்குன்னு இந்த குழந்தைய கொஞ்சம் வச்சுக்கோன்றான். திருடனே வெள்ளி சொம்பை எடுத்துன்னு போட்டானா, பெசாமல் எடுத்துன்னு போயா டிஸ்டர்ப் பண்ணாதேன்றான். அப்படி போயின்னு இருக்கு இப்போ காலம். அது மாதிரி குழந்தைக்கு என்ன விசாரம்னா, அன்ன விசாரம் அதுவே விசாரம். பசிக்கும் போது அதுக்கு பால் வேணும், அது கிடச்சிடுச்சுன்னா அழுகையை நிப்பாட்டிட்டு அது வேலை பார்க்க போயிடும், அதுக்கு அதான் விசாரம். ஆனால் அதே குழந்தை கொஞ்சம் வளர்ந்துடுத்துனா சொர்ண விசாரம் தொலையா விசாரம். டெய்லி பேட்டாக கொடுப்பாளா அப்பா அம்மா, நிறைய பணம் கொடுப்பாளா, பல்சர் பைக் வாங்கி கொடுப்பாளா, அப்படியே தாலி செயின் போல் தங்க செயின் 5 பவுனில் பொண்ணி போடுவாளா, எல்லாம் அம்மா போடணும் அப்பா போடணும்னு நினைக்கிறான் தவிர நான் சம்பாதிச்சு அப்பா அம்மாவுக்கு போடுறான்னு நினைக்கிறேன் ஒரு பயம் இல்லை இன்றைக்கி. அப்புறம் நீ என்னத்தை போட்டேன்னு கேட்குறான், கடைசியில் நானாக போட சொன்னேன்றான். இப்படியெல்லாம் சொர்ண விசாரம் தொலையா விசாரம். அதுக்கப்புறம் பலகாலம் பாவையரை பண்ண விசாரம் பலகால். கல்யாணத்தை பண்ணி வச்சா உருப்பிடுவான்னு கல்யாணம் பண்ணி வச்சா பொண்டாட்டி புடவை தலை பிடிச்சின்னு போயிட்டே இருக்கான். அப்பா அம்மாவை விட்டுட்டான். ஐயோ எங்கள் ஒய்ஃப் திட்டா வராதே எங்கள் ஆத்துக்குன்றான். அவன் எங்கள் வீட்டுக்கு வராதே, என் மனைவிக்கு ஒன்று கண்டாலே பிடிக்கலேன்றான். அவள் மாமனார்கிட்ட சொல்லி தான் கல்யாணம் பண்ணேன், கூட அம்மா இருக்கப்படாது அப்பா இருக்கப்படாது குழந்தைகளே இருக்கப்படாது, நமக்கு வேணா வாடகை எடுத்துக்கலான்றான். இப்போ அப்படி போயின்னு இருக்கு. அது மாதிரி பயப்படுறான் இவன். அப்படி இருந்தால் தான் காலம், இல்லைன்னா நடைய கட்டுறேன்றான். எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நான் ஐடி கம்பெனியில் 80,000 சம்பாதிக்கிறேன், ஒன்று மாதிரி 80 ரூபாய்க்கு நான் ஓடி ஓடி உழைச்சின்னு இருக்கிறலே, அதனால் உனக்கு தான் நான் தேவையே தவிர எனக்கு நீ தேவையில்லைன்னு விட்டாள் அவள். அது மாதிரி போயின்னு இருக்கிற காலத்தில் அப்பாவையாவது அம்மாவையாவது என்னையே நான் காப்பாற்றிக்க முடியலமான்றான் அவன். பலகாலம் பாவையரை பண்ண விசாரம் பலகால் விசாரம், இனி எனக்கு என்ன விசாரம் வைத்தாய் கட்சியே கம்பெனி, இன்னும் என்னென்ன கவலை வச்சிருக்கியோ தெரியலையே அப்படின்றாள். அப்படி கவலைப்பட்டுருக்காள். அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லைன்னு சுவாமி நிற்கிறார். அம்பாள் அந்த வந்தி மூதாட்டி சொன்னார், குழந்தை அப்படி சொல்லாதரா, உலகத்துக்கே படியளக்கிற பரமேஸ்வரன் இருக்காண்டா, எல்லாம் அவன் செயல். எங்கேயோ போக வேண்டிய நீ அழுக்கடந்த துணியோட தலையில் சும்மாடு எடுத்துட்டு சும்மாவான என் வீட்டு பக்கம் வந்தியே, வாடா பிட்டு தரை சாட்டு போடானாம். பிட்டிடுவேன் உனக்கென்றாள் அதற்கு எங்கு பெரும் பசியாம், தட்டிட நான் மெலிந்தேன் சுவை வெட்டில் புதிர்த்தவெல்லாம், இட்டிடுவாய் அது முந்த தின்று நான் இலைப்பாரி கட்டிடுவேன் உன்னுடைய கரை என்றான். கரையில்லான் கரை கண்டன் பேர் அவனுக்கு. கரை கண்டனுக்கு மூத்தவளே மூவா முகுந்தர் கிளையவளே மாத்தவளே உன்னையன்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பதே அபிராமற்ற சொல்றார். கரை கண்டனா திருநீலகண்டம், கரை திருநீலகண்டம் உடையவர், கழுத்தில் நீலமணி போல சுவாமிக்கு இருக்கும். ஆனால் இந்த கரை உடையவன் கரையை அடைக்கிறேன்னு இந்த கரையை மறைச்சுண்டா அந்த கரையை அடைக்கிறதுக்கு வரானாம். அக்கறையோடு வரான், இக்கரை விட்டுட்டு. இக்கரை கடந்தால் அக்கறையே இனிப்பது சிதம்பர சக்கரையேனர் ராமலிங்க சுவாமிகள் திருவூர்பாலை. அப்படி வந்தான். வந்தோடனே அம்மா கூலிக்கு வேலை ஆள் கேட்டு நோட்டீஸ் போட்டியே நீதானா அதுனா. ஆமாம் உனக்கு எப்படி தெரியும்னா, அது நேற்றே கைலாசத்து வரைக்கும் வந்துருத்துனா. இன்றைக்கெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடியே செல்ஃபோனை தட்டினா எங்கேயோ மதுரிலேருந்து பண்ணுறான், நீ காரணேஸ்வர கோயிலில் உட்காந்து கேட்டிருந்த போல இருக்கே, உன் ஃபோட்டோவை பார்த்தே நம்ம அனுப்புகிறான். மற்றதுக்கெல்லாம் விசாரிக்காதவே நம்மளை வேவு பார்க்கணுன்னா செல்ஃபோனில் ஒரு போட்டால் ஸ்டேட்டஸ் போட்டால் எல்லாம் ஊரே உலகமே பார்க்குறது. அது அந்த காலத்திலே சொல்லிட்டார். அம்மா வேலைக்கு ஆள் கேட்டியா, உனக்கு எப்படி தெரியும்? அவருக்கு தெரியா என்ன நடக்கும்?
அவனன்றி ஒரு அணுவும் அசையுமா? அவர் சொல்லிட்டார், எல்லாம் சிவன் செயல், நீ கேட்க போக நான் வரப்போக எல்லாம் சரியாக போச்சுன்னா. சரி, எனக்கு ரொம்ப பசிக்கிறது, என்ன தருவேனா? என்னடா வேணும் உனக்கு கோழினா? நாவில் கரைந்திடும் பால் பணிகாரம் ஆவினம் தருகிற மோதக வகையும் குழந்தைகள் விரும்பிடும் சித்திர அன்னங்கள் மொறுவேன் மாவினில் வடகம் மணக்க மணக்கவே இன்னும் பல வகைகள் விருந்த சிறப்பிக்கும் விதவித கறிகள் இவையாவும் செய்து படைத்திட ஆசை. ஆனாலும் நானும் ஏழை என்றோ ஏழைக்கேத்த சிற்றுண்டி செய்தேனே சிவனானே எடுத்து உண்ண வர வேண்டும் சிவபெருமானே. ஐயா, உனக்கு என்னெல்லாம் கொடுத்தா சந்தோஷமோ எல்லாம் கொடுக்கணும்னு மனசு பூரா ஆசை இருக்குது. ஆனால் அதுக்கு எனக்கு ஐவேஜும் கிடையாது, ஏஜும் கிடையாது, எனக்கு உடம்புல தெம்பும் கிடையாது. ஆனால் பிட்டு இருக்குது, அதை கொஞ்சம் பிட்டு தரே, அதை சாப்பிட்டுட்டு நீ கரை உடைச்சி கொடுத்தா போதும். நீ நான் எவ்வளோ கொடுக்குறேனோ அதுக்கேற்ற மாதிரி நீ வேலை செஞ்சு கொடுத்தா போதும்னா. உடனே பார்த்தா, சரி முதல்ல கூலியை கொடுனா. உடனே சொன்னால் வந்தி கேட்டா, ஏன்டா வேலையை முடிச்சுட்டாலும் கூலி கேட்பா? நீ என்னடா முதல்ல கூலியை கொடு அப்புறம் வேலை செய்கிறேன்றே, நீ சாப்பிட்ட பிறகு வேலை செய்யலைன்னா உன்னை எப்படா வேலை வாங்குறதுன்னா. அவன் சொன்னான், சாப்பிட்ட பிறகு நான் வேலை வாங்க வேண்டாம், நீ கொடுத்த அந்த பிட்டு இருக்கு பார், அது என்ன வேலை வாங்குனா. சில பேர் வீட்டில் உண்டை வீட்டுக்கு ரெண்டாங்க பண்ணுறதுன்னு உப்பிட்டவனை உள்ளளவு நடை அந்த காலத்தில் உண்டு. ஒருத்தன் போட்டுட்டு அவனுக்கு துரோகம் பண்ணா உப்பிட்டவனுக்கு அவன் சாப்பிட்ட அந்த அன்னம் அவனை பழிவாங்கும். அதனால தான் யார்கிட்டையும் போய் கையேந்தக்கூடாது, ஒருத்தர் வீட்டில் போய் சாப்பாட்டுக்கு நிற்கப்படாது அப்படிலாம் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அவர் சொல்கிறார், சிவன் சொல்கிறார் இந்த தத்துவங்கள்லாம். அம்மா நீ போட்ட உணவு என்னை வேலை வாங்கும்னா. சரி கொடுனா. உடனே துண்டை எடுத்துட்டார். எந்த தோளில் சும்மாடு மாதிரி சுற்றிருந்தாரோ டக்குன்னு எடுத்து உதறினார், அப்படியே பிரித்தார். அம்மா கை சுட போகிறது, அப்படியே சுட சுட ஆவி வருதே, அதை எடுத்து அப்படியே அந்த துண்டில் கொட்டு, அப்படியே முடிஞ்சு வச்சுட்டு எடுத்து சாப்பிட்றேன்னா. உடனே அம்மா கேட்டா, இது என்னடா நாடகமாக இருக்குது? அவனே செந்தழல் மேனியன் அண்ணாமலையான் இருக்கானே, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அவன் ஜோதி வடிவாக இருக்கிறவன், ஜோதி மலையானவன், உடம்பு பூரா நெருப்பு அவன். ஆனால் அவன் இவன் கொடுக்குற பிட்டுக்கு கை சுடுறதா அப்படியே. இவன் பிள்ளையை இதே ட்ராமா போட்டால் சோலை மலை அப்படின்ற பழமுதி சோலையில் சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னா ஐயோ சுடுறதேன்றான் அவன். நாவல் கனியை கெட்டு போட்டால் அவ்வை கேட்டால் ஏண்டா ரொம்ப சுடுறதான்னா ஊதி சாப்பிடணும். அது மாதிரி பிள்ளை அப்படின்னா அப்பா அதே மாதிரி அவரும் சொல்கிறார், அம்மா ரொம்ப சூடாக போட்டுறாதே, என்னால் சூடு தாங்க முடியாதுன்னா. நமக்கெல்லாம் வேடிக்கையாக இருக்கும், ஏண்டா நெருப்பை எங்கேயாவது ஒரு நெருப்பு சுடுமா, நீரடித்து நீர் விலகுமான்னா. அதுக்கு பெரியோர்கள் அழகாக அதுக்கு விளக்கம் சொல்கிறார்கள். அவன் தன் அடியார்களுக்கு யாரெல்லாம் எதிரியோ அவளுக்கு அவன் சுடும் நெருப்பு. ஆனால் தனக்கு யார் பக்தர்களோ அவர்களுக்கு அப்படியே நீராக குளிர்ந்து போயிடுவானாம் பகவான். அப்படி வந்த இடத்துல நீராக குளிர்ந்து போய்விட்டதுனாலே அவருடைய அவி கூட அவனுக்கு சுட்டதாம். அப்படி நீ குலம்மா நான் வாங்கி சாப்பிட்டு விட்டு போய் அந்த வேலையை பார்க்குறேன்னா போய் லைனில் நின்றுட்டான். அங்கே வேலைக்கு வந்தவாளெல்லாம் டெய்லி அட்டண்டன்ஸ் எடுக்கிறா அரிமர்தன பாண்டியனுடைய சிப்பந்திகள் மந்திரிமார்கள். வேலைக்கு ஆள் எடுத்தவொடனே யார் யார் வந்திருக்கா கையெழுத்து போடுனா. அவன் சொன்னான், நான் ஒரிஜினல் என்ட்ரி கிடையாது, நான் சப்ஸ்டியூட் வந்திருக்கேன். வந்தின்னு ஒரு வயசான கிழவியம்மா இருக்கா பாட்டிம்மா, அந்த பாட்டிம்மாவில் எழுந்து நடக்கவே முடியாது, அவகிட்ட நான் கூலி வாங்கிட்டு அவளுக்காக நான் வேலைக்கு வந்திருக்கேன் அவள் ஷார்பில் அப்படின்னா அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடு, வேலை முடிக்காமல் இங்கேருந்து போக மாட்டேன் கையெழுத்து போடுனா. யாருக்கெல்லாம் இவர் ஜவாப்தாரியாக இருக்காரோ இவரே கையெழுத்து போடுறார். எப்படி மணிவாசகருடைய அந்த அற்புதமான திருவாசகத்தை கேட்டு அழகிய சிற்றம்பலமுடையான்னு கைச்சாத்திட்டு கொடுத்தாரோ பகவான், அது மாதிரி வந்தி என்கிற மூதாட்டியாக மதுரையில் தன்னுடைய கைச்சாத்திட்டு கொடுக்குறார். நான் இவருடைய இன்னாருடைய அடியார் அப்படின்றார். ஆனால் இவரே சுந்தரமூர்த்தியை நீ எனக்கு அடிமை அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன்னு ட்ராமா பண்ணி ஏமாத்தினர். பித்தா பெரைசூடி பெருமானே அருளாளா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை
வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் அத்தா உனக்கு ஆடாய் இனி அல்லே நினலாமேன்னு அவர் சண்டைக்கு வந்துவிட்டார். நான் எப்படா உனக்கு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தேன், இதை வச்சிருக்கேன் பாருன்னு காட்டிவிட்டார். அது மாதிரி இவர் ஒருத்தர் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன்னு வேலைக்கு நீ எனக்கு அடிமைன்னு ஆண்டது சுந்தரமூர்த்தி சுவாமிகளே. ஆனால் தானே ஒரு சேவகனாய் போய் வேலைக்கு நான் அந்த அம்மாவுக்கு ஒத்துன்றிருக்கேன், நான் தான் ஜவாப்தாரின்னு கையெழுத்து போட்டு கொடுத்ததும் சுவாமி தான். எல்லாம் சிவன் செயல். அதனால இவரே ஒருத்தரை கையெழுத்து போட்டு கொடுத்தேன்னு ஏமாற்றி வேலை வாங்கவும் செய்வார், இவரே கையெழுத்து போட்டு நான் தான் வேலை செய்வேன்னு இறங்கி போவார். அதாவது சுந்தரமூர்த்தி சுவாமி பாடுறார், தொண்டனேன் செய்யும் துரிசுகள் பொறுக்கும் நாதனை நல்லாரானை நாயினேன் மறந்து உய்வேனோன்னு. தொண்டனேன் செய்த துரிசுகள் பொறுக்கும், நான் உனக்கு தொண்டன், ஆனால் நான் எவ்வளோ படுத்தி எடுத்திருக்கேன் உடனே, ஆனால் அத்தனையும் பொறுத்துண்டு தோழனாய் எனக்கு உற்ற துணைவனாய் சேவக பெருமாளாய் இருந்து சுவாமி அனுகிரகம் பண்ணானேன்னு அப்படிப்பட்ட நாதனை திருநள்ளாறு இருக்கக்கூடிய அந்த நக்கவிடங்கரை நான் மறப்பேனோன்னு பாடுறார். அது மாதிரி இவர் கை சாத்திட்டு கொடுத்தார், அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டார். இந்த வந்தி மூதாட்டிக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு அடைக்கணும்னு இருக்கோ அதை என் கணக்கில் எழுதிக்கோ, நான் அதை அடைச்சி தரேன் அப்படின்னு கையெழுத்து போட்டார். போட்ட உடனே இது கையெழுத்து போட்டியோ இல்லையோ வேலைக்கு போடான்னா, கூலின்னா அதான் அங்கே வாங்கிட்டியே போ அப்படின்னு விட்டார். நேராக போனால் என்ன வேலைன்னா எதையாவது பண்ணி கரையை அடையணும். இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, இதுதான் செய்யன்னு சொல்லாமல் எதையாவது செய்யன்னு சொல்லிட்டான் இல்லையா. அதனால் இனிமேல் என்னுடைய வேலையை பார்ப்பேன், எல்லாம் ஜீவன் செயல்னு. வெட்டுவார் மண்ணை மூடி மேல் வைப்பார் பாரமென தட்டுவார் சுமையிறக்கி எடுத்தனை தலைப்பாடிய கட்டுவார் உடன் சுமந்து கொடு போவார் கரை சொறிவார். என்ன பண்ணா தெரியுமா, நேரே சுவாமி ஒரு அழுக்கு வஸ்திரத்தை கட்டிண்டு ஒரு அழுக்கு வஸ்திரத்தை சும்மாடு மாய வச்சுட்டு சும்மா காட்டி வேலைக்கார மாதிரி ஒரு மேலே ஒரு பாண்டை தூக்கிண்டு ஒரு வெட்டி எடுக்கிறதுக்கு ஒரு கோடாலி எடுத்துட்டு போய் பேருக்கு வெட்டுறா மாதிரி சுரல்றார், மண்ணை சுரண்டின்னு இருக்கார். சில பேர் உட்காந்தானா கையை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டான், அப்படியே இந்த வேட்டி நுனையை சுற்றிகிட்டே இருப்பான், இல்லைன்னா இந்த தலைமுடி எடுத்து சுற்றிகிட்டே இருப்பான், இல்லை மண்ணை அலைஞ்சிகிட்டே இருப்பான். இது மாதிரி இந்த கை சும்மாவே இருக்காது, எதையாவது பண்ணிகிட்டே இருக்கணும்னு தோணும். இவர் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கறிவன் அல்லவா, எப்பவும் இவர் வேலை செய்துகிட்டே இருக்கணும். ஆக்டிவாக இருக்கிற யாருன்னா சிவபெருமான். எப்பவும் அப்படியே ஆக்டிவ் இல்லாமல் அடங்கி இருக்கிறது யாருன்னா நாராயணன். இவா ரெண்டு பேரும் பாசிட்டிவ் நெகட்டிவ் மாதிரி. பாசிட்டிவில் பார்த்தீங்கன்னா எப்பவும் கரண்ட்டு பாஸ் ஆகிட்டே இருக்கும், அது நிற்கப்படாது. இன்னொரு இடத்துல பார்த்தா நெகட்டிவில் அதில் ஒன்றுமே இருக்காது, ஆனால் சப்ஸ்டியூட்டாக ஒரு லைன் போயிட்டே இருக்கும். ஆனால் இது அதிகமாகும்போது அது வாங்கி சமன்படுத்தும். அது மாதிரி தான் நாராயணன் எப்பவும் படுத்து தூங்கிட்டே இருப்பார், அவர் வேலையே செய்ய மாட்டார். ஆனால் இவர் பாருங்க, எப்பவும் நள்ளிரவில் நட்டம் பயின்றாடும் நாதனை தில்லையுள் கூத்தனை தென்பாண்டி நாட்டானை அல்லல் பிறவி அறுப்பானை ஓ என்று ராத்திரி கூட டான்ஸ் ஆடிண்டே இருப்பார் கூத்த பெருமான். அப்படி நள்ளிரவில் நட்டம் பயின்றாடுனா, இவர் ஆட்டத்தை நிறுத்தினா நம்ம ஆட்டம் க்ளோஸ், அதனால அவர் நமக்காக ஆடின்றிருக்கார். அவர் என்ன பண்ணார்னா மண்ணை அப்படி பாண்டு வச்சுட்டு அப்படி நோண்டினார். பக்கத்தில் பார்த்தா அரிமர்தன பாண்டியனுடைய மண் அந்த தளபதி என்ன பண்ணின்னு இருக்கேன்னா, இல்லை மண் எடுக்கிறேன்னா, பார்த்து மண்ணுக்கு ஏதாவது வலிக்க போகிறது, இன்னும் கொஞ்சம் மெல்லமாக எடு அப்படின்னா. உடனே போய் அங்கிட்டு என்னையே பார்த்துட்டு இருக்கியே, அங்கே எத்தனை பேர் படுத்து தூங்கிட்டு இருக்கான், அவனை போய் எழுப்புனார் சுவாமி. உடனே இப்படிலாம் வேலை காட்டிட்டு இப்போ பாரு நான் கொத்துறேன் பாருன்னு ஒரு கொத்தினா இவன் தூக்கில் செம்மட்டி அவன் தலையில் நங்குன்னு விழுந்தது. ஐயோ இவன் பக்கமே வரப்படாதுரா, இவன் விதண்டாவாதம் பிடிச்சவனா இருக்கான்னு ஓடி போயிட்டான் அவன். அந்த மந்திரி போன உடனே அப்படி எடுத்தார், மண்ணை வெட்டி எடுத்த உடனே இவ்வளோ மண் வந்தது. அதை அப்படியே சும்மாடில் அந்த இப்போ வச்சிருக்க கூடையில் கொட்டினார். கொட்டின உடனே தூக்கி பார்த்தா தூக்க முடியல. உலகத்தெல்லாம் தாங்குறவர் அவர், அவரால் அந்த கூடை மண்ணை தூக்க முடியலையா. ஐயோ ரொம்ப கொட்டிட்டேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம்னு தட்டி விட்டார் எல்லாத்தையும். தட்டினோன்னு மொத்த மண்ணும் போயிடுது. வெட்டுவார் மண்ணை மூடி வேல் வைப்பார் பாரம் என தட்டுவார் சுமை இறக்கி, சுமை இங்கேயே கொஞ்சம் இறக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துன்னு போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு பிடி மண்ணை போட்டுன்னு தூக்கின்னு போனார். அவன் சொன்னால் இது ஒரு பிடியை கையிலேயே எடுத்துன்னு போகலாமே, இதுக்கு ஒரு கூடை வேறு, கூட ஒரு ஆள் வேறு, இதுக்கு வேறு பாரம் வேறு, இதெல்லாம் வச்சு என்னடா ட்ராமா பண்ணின்னு இருக்கேன்னு பின்னாடியே பார்க்குறான். ஓ இப்படி தான் வேலை செய்யணும் போல இருக்குது. சில பேர் வீட்டில் அவனுக்கு தினக்கூலி கூப்பிட்டா
அரை நாள் வேலையை 5 நாள் செய்வான். ஏன்னா தினக்கூலி இல்லையா, அரை நாளில் முடிச்சுட்டா அரை நாள் கூலி தான் கிடைக்கும். அதனால் கொஞ்சம் பூசுவான், இருங்க டீ சாப்பிட்டு வரேன்னு போயிடுவான். போயிட்டு வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அப்புறம் பூச்சில் சரியாக இருக்கான்னு பூச்சி பார்ப்பான், சாப்பிட்டு வந்துடுறேன்னு போவான். இப்படியே பொழுது போக்கிடுவான். 5 நாள் கூலி கிடைக்குமோ இல்லையோ, அது மாதிரி சுவாமி என்ன பண்ணார், ஓ இவரை இவரை பார்த்தா கற்றுருக்கா போல இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் கொட்டிட்டு எடுத்துட்டான். நேர அந்த தலையில் எடுத்து வச்சான் பாருங்கோ, தலை கொப்பளம் ஆகிடுத்தா அப்படியே சுவாமிக்கு. உடனே சொன்னார், பெரியவாளாக சொல்கிறாள், நாரணனும் நான்முகனும் காணாத மலரடிகள் அந்த அரிமர்தன பாண்டியனுடைய அந்த வைகை கரையிலே மணல் பரப்பிலே மண் கொப்பளிக்க கால்கள் அப்படியே கொப்பளம் வந்துட்டான் சுவாமிக்கு. அப்படியே தையா தக்கான்னு குதிக்கிறாராம். அப்படியே உலகமெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் அங்கே பாதத்தில் சுவடுபட, தலையில் மண் வைத்த பாரத்தின் சுவடுபட, தலையில் குட்டுப்பட்டு காலில் வெட்டுப்பட்டு எவ்வளவு கட்டப்படுறான் தன்னுடைய ஒரு பக்தைக்காக. சுவாமி எளிவந்த பிரானாகன்னு இதல்லவா ஈசனுடைய திருவிளையாடல்னு போனார். போயிட்டு மண்ணை கொட்டினார். ஒரு ட்ரிப்பு நடந்ததுக்கே மூச்சு வாங்க ஆரம்பிச்சுட்டான். எல்லார் மூச்சையும் வாங்குறவர் அவர் தான், எல்லாருக்கும் மூச்சு கொடுக்குற அவர் தான். பிராணநாதன் பேர். காலத்தியான் என் கண்ணுளானேன்னு காலத்தில் இன்றைக்கும் போனேன்னா அவர் தான் காற்று ரூபமாக இருக்கார். அவரை நினச்சா நம்ம ஆயுள் வளரும். காலத்தியான வணங்கினால் ஆயுள் வளரும். ஆனால் அவர் மூச்சு அரைக்கிறதுன்னு ஒரு பிடி மண்ணை கொண்டு போய் கொட்டிட்டு எங்கேயாவது மரம் இருக்கான்னு சுற்றி பார்த்தா ஒரு ஆலமரம் இருந்தது. விசிராந்தியாக கொஞ்ச நாள் தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்தேன்னா நன்னா பலம் வந்துடும். அப்புறம் காட்டுற மாதிரி வேலையன்னு சொல்லிட்டு அந்த துணியை எடுத்து உதறி கீழே போட்டார். சும்மாட தூக்கி தலைக்கு வச்சுட்டார். அப்படியே சிவனேன்னு படுத்து விட்டார். சிவனே படுத்துட்டா அப்புறம் எவன் வந்து வேலை செய்வான் அப்படின்னா, எல்லாம் எவன் செய்யலாம், எல்லாம் சிவன் செய்யலாம், அவன் பார்த்துப்பான்னு படுத்து விட்டார். படுத்த உடனே ஞானத்திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல் ஊனத்திரளை இணைக்கும் அதுவும் உண்மை பொருள் போலும் ஏனத்திரளோடு இனமான் கரடி இழியும் இரவின்கள் ஆணைத்திரள் வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே. முதலாம் திருமுறையிலே தேவாரத்திலே முதல் தேவாரத்தில் ஞானசம்பந்தர் பாடுறார், எல்லாத்துக்கும் ஞான தெளிவாக இருக்கிறவன் பரமேஸ்வரன். அவன் அந்த கூடையை வச்சுட்டு அப்படி சாஞ்சா போல உட்காந்துருக்கான். அதை பார்த்தா எப்படி இருக்குன்னா, கல்லால மரத்தின் கீழே சனகாதி 4 முனிவருக்கு முன்னாடி ஒரு யவ்வன குமாரனாய் குரு தட்சிணாமூர்த்தியா சுவாமி உட்கார்ந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி காட்சி எல்லாரும் கண்ணுக்கு தெரிஞ்சுதான். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். அப்படியே இந்த மரமே கல்லால மரமாக, அங்கே இருக்கக்கூடியவர்களெல்லாம் சனகாதி முனிவர்களாக, அங்கே இருக்கக்கூடிய குரக்கூடையே முயலகனாக, அப்படியே மேதா தட்சிணாமூர்த்தியாக அப்படியே உட்கார்ந்திருக்கார். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா ஸ்ரீ தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹான்னு அதை பார்த்தவா அழகிலா ஜோதியான அருட்பெருஞ்சோதியான அண்ணாமலையான பார்த்தேனேன்னு கண்ணால் ஜலம் விடுறார். ஆடுவார் சாமம் என தித்திக்கும் அமுதபிஷை, பாடுவார் நகை செய்வார் தொழில் செய்வார் பராக்கடைய, கோடுவார் மணல் குவிப்பார் குதிப்பார் தூழல அடிபாய்ந்து, ஓடுவார் உடல் மீள்வாள் உண்மத்தறி என இருப்பார். தூங்கி எழுந்தார். எழுந்த உடனே பசிக்க ஆரம்பிச்சு. சில பேருக்கு மடா நித்ரா போஜனான்னு அந்த காலத்தில் ஒரு பழமொழி உண்டு. அதாவது சாப்பிட்றது தூங்கிறது எழுந்து சாப்பிட்றது இப்படியே வேலையாக வச்சுருப்பா சில பேர். அதுக்கு ஏதாவது மடங்கள் இருக்கும், தர்மயாதீன மடம், அது மாதிரி தருமபுர மடம், அதெல்லாம் மடங்கள் அந்த காலத்தில் உண்டு. அன்னதானங்கள் பண்ணுவாள். அங்கே போய் தங்கிறது, தூங்கிறது திண்ணையில், எழுந்து திங்கிறது திண்ணையில் தூங்கிறது, இப்படியே பொழுது கழிப்பவர் உண்டு. அது மாதிரி பரமேஸ்வரன் என்ன பண்ணால், நல்லா தூங்கினோடனே ரொம்ப களைப்பாக இருக்குது, தூங்கி எழுந்தேன், அதனால் கொஞ்சம் சாப்பிட்டு வந்து வேலை பார்க்குறேன்னா. நேராக வந்திக்கிட்ட போனான். அம்மா ரொம்ப பசிக்கிறதுனா. ஏண்டா வேலை செஞ்சாதான் பசிக்கும், நீ என்ன வேலை பார்த்தேன்னா? நன்னா தூங்கினேன்னா. தூங்கிறது ஒரு வேலையானும், தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். பரமேஸ்வரன் சொல்கிறா, அதெல்லாம் கிடையாது, நான் கேட்குற போது கூலி கொடுத்தேன்னா ஒழுங்காக வேலை செய்வேன்னா. அப்போ அந்த வேலை யாரா பார்க்குறானா?
எல்லாம் அவன் பார்த்துப்பான். யார்? எல்லாம் சிவன் செயல். நீ கூட நான் இங்கே சாப்பிட்டேன்னா அங்கே வேலை நடக்கிறதா இல்லையா பாருன்னா. உடனே பார்த்தா, ஐயோ இவன்கிட்ட வச்சுக்கப்படாது, ஏண்டா இவனை வச்சுனோன்னு தெரியா போயிடுது, இவனுக்கு வடிச்சு கொட்டியே என்னுடைய ஐஸ்வர்யம் போயிடும் போல இருக்கேன்னு நினச்சிட்டு இந்தா இதையும் சாப்பிட்டு போடனான். இவன் எடுத்து வாயில் போட்டு ஊதி ஊதி போட்டுட்டு, அம்மா இது போகாது, கொஞ்சம் மடியிலே கட்டி கொடு, நான் தோளில் தூக்கி போட்டுட்டு பசிக்கும் போது எடுத்து சாப்பிட்டுட்டு வெட்டிகிட்டே இருந்தேன்னா திரும்பி வரவே மாட்டேன், உனக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, எனக்கும் அங்கே வேலை கெட்டு போவாதுன்னா. இன்னும் வெட்டி முடிக்கிற மாதிரி சுவாமி இதெல்லாம் சொன்னோடனே, நாடகத்தால் அடியார் போல் நடித்து நானும் விடகத்தே பெற முயல்கின்றேன்னர். நாடகத்தால் கூட அடியார்களோடு போய் இருந்துட்டான்னா அவருக்கும் மோட்சத்தை பகவான் கொடுத்துருவான். ஏன்னா ஞானசம்பந்தர் 16 வயசில் கல்யாணம் பண்ணும்போது அவர் கல்யாணத்துக்கு மொய் வச்சவன், வைக்காதவன், வேடிக்கை பார்க்க வந்தவன், வராதவன், வெளியிருந்து பார்த்தவன் எல்லாரையும் அந்த ஞானசம்பந்த பெருமா கல்யாணம் ஆனவுடனே சிவஜோதியில் கலக்கும்போது கல்யாணத்துக்கு வந்த அத்தனை பேரையும் கைலாசத்துக்கு ஜோதியில் கலந்து அழிச்சின்னு போயிட்டார். அப்போது அங்கே வந்தவாளுக்கெல்லாம் அந்த கருணை. நான் ஏற்கனவே அடியேன்னு சொன்னேன், திதிநித்யா தேவதைகள் ததாத்து தேவதைகள் வருவான். ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்கள் போனேன்னா கடைசி வரை இருந்து கேட்கணும், ஒரு பஜனைக்கோ ஒரு கச்சேரிக்கோ. ஏன்னா எந்த நேரத்துலேயும் அந்த தேவதைகள் வந்து அந்த பஜனையை கேட்குறதுக்கோ சொற்பொழியை கேட்குறதுக்கோ வரும்போது ஆசீர்வாதம் கொடுக்கும். அப்போ நீங்கள் முன்னாடி எழுந்து போயிட்டேன்னா அந்த தேவதைகள் தர ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறத மிஸ் பண்ணிவிடுவோம். அதனால எப்போவுமே எந்த ஒரு வேலை பண்ணால் கடைசி வரை இருந்து அதை அனுபவிக்கணும். அது மாதிரி இவர் என்ன பண்ணார், அம்மா நீ குடு, நான் வச்சுண்டு வேலை பார்க்குறேன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டார். வயிறு புடைக்க சாட்டார். சாப்பிட்ட உடனே சுட சுட அந்த பிட்டையை வாங்கி மூட்டை கட்டிண்டு, இனிமே நீ டிஸ்டர்ப் பண்ணேன்னா கேளு, உன்னுடைய பங்கு வாங்கின்ட்டே, என் பங்குக்கு என் கடன் பணி செய்து கிடப்பதே, தன்கடன் அடியேனை தாங்குதல் நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்ப திருக்கர கோவிலான் என் கடன் தன்கடன் அடியேனை தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு அப்பர் பெருமான் சொல்கிறார். அது மாதிரி இனிமே உன் கடன் முடிஞ்சுது, நான் வேணுன்றதை வாங்கிவிட்டேன், இனிமேல் என் கடன் பாக்கி இருக்குது, உனக்கு போய் கரை அடைக்கணும், போய் அடைச்சிட்டு வரேன். இனிமே இது மாதிரி ஒரு வேலை எவன்டா பண்ணுதுன்னு சொல்லும்படியாக பண்ணுவோம் பாருலாம். இதில் 2 அர்த்தம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு வேலை எவன்டா பண்ணான்னு சொல்லும்படியாக பண்ணிட்டு வர மாறலாம். அவளுக்கு அப்போ புரியல பாவம். சரி போயிட்டு வாடா கண்ணா ராஜா, ரொம்ப சந்தோஷம், சிவராஜா நடராஜா போயிட்டு வாடான். கிளம்பினான். வானத்தில் மண்ணிற்பிணியின் மைந்தரி பொருளாசை தானற்று தமையும் நீத்து தத்துவம் உணர்ந்த யோகர் ஞானக்கண் கொண்டே கன்றி நாடரும் ஜோதி மன்னோர் ஊனக்கண் கொண்டு காண உடன் விளையாடல் செய்வார். வானத்தில் பண்டில் பெண்ணில் மைந்தரில் பொருளாசைதானற்று. ஒருத்தர் ஈசனை சேரணும்னா, காரணீஸ்வர பெருமான் கடலடிக்கு பாத்திரலாகணும்னா, பக்தனாகணும்னா 3 ஆசையை முதல்ல விட்டுணுன்னா. என்ன ஆசைனா, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, வாய்ந்து உடலும் என் மனது அப்படின்னு தெய்வமணி மாலையில் அருட்பிரகாச வள்ளலார் 5 வயசு குழந்தையா நம்ம கந்தகோட்டத்து முருகப்பெருமானுக்கு பாடுறா தெய்வமணி மாலை. அதில் சொல்கிறார், பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசை வாய்ந்து உடலும் என் மனது பேய்பிடித்த வன் குரங்கோ கள்ளுண்ட பித்துண்ட மனமோ அப்படின்னு பாடுறார். ஒரு குரங்கே சேட்டை பண்ணோம், அது வந்து கல் குடித்தா இன்னும் எப்படி சேட்டை பண்ணும், அந்த குரங்குக்கு பேயும் பிடிச்சா எப்படி ஆடும், அது மாதிரி ஒவ்வொருத்தனும் ஏன்னா மண் எனக்கு தான் சொந்தம், பொண்ணு எனக்கு தான் சொந்தம், பெண்ணு எனக்கு தான் சொந்தம்னு இந்த 3 ஆசையை மட்டும் ஒருத்தரால் விடவே முடியாது. எதை வேணால் விட்டுடலாம். இதைத்தான் அருணகிரியார் வந்து கந்தர் அனுபூதியில் பாடினார். மாவேள் ஜனனம் கெட மாயை விடா மூவேடனை என்று முடியத் தகுமோ அப்படின்னு பாடுறார். ஏடனைனா தாரேக்ஷனை தனேக்ஷனை புத்திரேக்ஷனை, சமஸ்கிருதத்தில் ஏக்ஷனைனா தமிழில் ஏடனைன்னு பாடுறார். மூவேடனை மாவேள் ஜனனம் கெட மாயை விடா மூவேடனை என்று முடியத்தகுமோ அப்படின்னு முருகர்கிட்ட ஒரு கிளி ரூபத்தில் போய் அண்ணாமலையில் போய் பாடுறார் அவர். 51 ஸ்லோகம் கந்தர் அனுபூதி அப்போ பாடுறார். அதில் சொல்கிறார், இந்த 3 ஏடனை ஒருத்தர் விடவே முடியாது. தாரேக்ஷனை தனேக்ஷனை புத்திரேக்ஷனை. தாரேக்ஷனைனா தாரம், நம்ம மனைவி மேலே வச்சிருக்கிற பற்று. ஆனால் அதை விட்ட ஒரு அடியார் இருக்கார், அவர் தான் இயற்பகை நாயனார் என்கிற அடியார்.
அவர் மனைவி மேலே வச்ச பற்றை விட்டார். அதனாலே அவர் முக்தியை பெற்றார். 63 அடியார்களிலே ஒருவரானார். தாரத்தின் மேலே வைத்திருக்கிற பாசத்தை விடுறது. ரெண்டாவது தனேக்ஷனை. சில பேர் தாரத்தை கூட விட்டுருவான், பணத்தை விட மாட்டான். அதனால் இந்த பணத்து மேலே இருக்கிற பாசத்தை விடணும். அந்த பணத்தின் மேலே இருக்கிற பாசத்தை விட்டவர் ஒரு அடியார் இருக்கார், அமர்நீதி நாயனார்னு பேர். சிவனுக்காக தன் சொத்தையெல்லாம் கொடுத்தார் அவர். அதனால் 63 அடியாரில் ஒருத்தரானார். மூணாவது புத்திரேக்ஷனை. இந்த மனைவியை கூட விட்டுடுவான், பணத்தையும் விட்டுருவான். ஆனால் வயசாத காலத்தில் தன் பிள்ளை மேலே வச்சிருக்கிற பாசத்தை ஒருத்தரால் விடவே முடியாது. அதுதான் பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும்போது தியாகராஜா, நடராஜா, சிவராஜா, ஆறுமுகம், சண்முகம், கார்த்திகேயான்னு ஏன் பேர் வைக்கிறான்னா, உயிர் போகிற தருணத்தில் அந்த குழந்தைகள் மேலே பாசத்தால் கூப்பிடுவானாம். அப்படி கூப்பிடும்போது சுவாமி நினச்சிப்பார், இந்த குழந்தைய பேரை இவன் கூப்பிட்றான்னு நினைக்க மாட்டாராம். உயிர் போகிற நேரத்தில் நம்ம பேரை கூட்டானேன்னு சொல்லி அவருக்கு அனுகிரகம் பண்ணுவாராம். ஒரு வயசான கிழவர் 99 வயசு ஈச்சரில் படுத்துட்டுருந்தார். திடீர்னு மூச்சு வாங்க ஆரம்பிச்சுது. மூச்சு வாங்கும்போது ஒரு வார்த்தை சொல்கிறார், அரிசி வாங்கலையே, அரிசி வாங்கலையே, அரிசி வாங்கலையேன்னா யமன் வாங்கி போயிட்டான் உயிரை. அவள் பார்த்தா இந்த வயசான உயிர் போகிற நேரத்தில் இந்த கிழம் ஏதாவது சிவசிவான்னு சொல்லப்படாதா, புண்ணியமாவது கிடைக்கும் போகிற வழிக்கு. ஆனால் ரேஷன் கடையில் அரிசி வாங்கலையே, அரிசி வாங்கலையே உயிரை விட்டுருத்தேன்னா. ஆனால் யம கிங்கராலாம் உயிரை எடுத்து போகும்போது வைகுந்தத்திலேருந்து 50 பேர் சங்கு சக்கரத்தோடு ஓடி வந்தா. சுவாமி இவர் எங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கோ. எதுக்குண்ணா, இல்லை உயிர் போகும்போது என் தலைவர் பேர் சொல்கிறார், அவர்கிட்ட கொண்டு போய் நாங்கள் சப்மிட் பண்ணோம் இவரே அப்படின்றாள். இவனுக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு கைலாசத்துலேருந்து 50 பூதகணம் தொந்தி சரியாக ஓடி வந்தது. வந்தோடனே சுவாமி இந்த ஜீவனை எங்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க அந்த கிழவனைனா. எதுக்குண்ணா, இவர் போகும்போது என் தலைவன் கைலாசநாதன் பேரை சொன்னார், அதனால் அவர்கிட்ட சப்மிட் பண்ணோம், கைலாசத்துக்கு கழிச்சு போனோம் கொடுங்கோண்ணா. இவன் தலையை சொல்ல ஆரம்பித்தான். ஏண்டா இவன் என்னடா சொன்னார், ரீவைன் பண்ணி கேள்றானா. அரிசி வாங்கலையே, அரிசி வாங்கலையே, அரிசி வாங்கலையே. என்ன அரிசி வாங்கலேன்னு சொன்னால் உன் தலைவன் பேர் எங்கடா சொன்னான். உடனே சொன்னான், என் தலைவன்கிட்ட கூட்டின்னு போகிறேன், அங்கே போய் மத்தியஸ்தம் பண்ணிக்கலாம் வாங்கடான்னு 2 பேரும் அழிச்சுன்னு போட்டான். இங்கேருந்து கைலாசத்துலேருந்து 50 பேர், வைகுந்தத்தில் 50 பேர் சிபாரிசுக்கு வந்துட்டுருக்கான். லெட்டரை எழுதி வாங்கிட்டு எங்கள் லோகத்துக்கு அழிச்சுன்னு போனோம். அவன் போகும்போது என் தலைவன் பேர் சொல்லு. அவன் சித்திரகுப்தன் பூத கண்ணாடி வச்சுன்னு பற்றி பார்க்குறான். எங்கேயாவது தான தர்மம் பண்ணியிருக்கானா, எதா பண்ணியிருக்கானான்னு. ஒன்றுமே பண்ணதில்லைவே. ஊர் சொத்தெல்லாம் ஆட்டையை போட்டானே தவிர ஒருத்தனுக்கு ஒன்றுமே தந்ததில்லை. ஆனால் கடைசியில் ஏதோ என் தலைவன் பேரை சொன்னான்னு இந்த கூட்டம் நிற்கிறதே என்னடா சொன்னான்னா, இல்லை அரிசி வாங்கலேன்னு சொல்லிட்டு ரேஷன் கடையில் வாங்கலேன்னு சொல்லிட்டு செத்து போனான். அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்னா. அவனுக்கும் புரியல, இவனுக்கும் புரியல. யமனும் தலை சொல்லிடான், சித்திரகுப்தன் தலை வரிறான். கடைசியில் அவளே கேட்டுள்ளான்னு சொல்லி கேட்டா, என்ன அப்படி என்னதானா சொன்னான்னா, எப்போவுமே வேகமாக சொல்லாதீங்க, அர்த்தம் புரியாது. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் திருவடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து. ஒரு பாட்டை மெல்லமாக பொருளுணர்ந்து சொன்னால் கைலாசத்துக்கே போகலாம் சத்தியம்னு மணிவாசகர் அடித்து சொன்னார் சிவபுராணத்தில். அவர் சொன்னார், ஹரி சிவாங்கலியே, ஹரி சிவாங்கலியே, ஹரி சிவாங்கலியேன்னு சொன்னாரே, நீ அரிசி வாங்கலையே, ஏண்டா காதில் வாங்குறேன். அவன் ஹரின்னு சொல்லலையே, சிவான்னு சொல்லியேன்னு தானே உயிரை விட்டேன். உண்மையில் அவர் சொன்னது ரேஷன்கள் அரிசி வாங்கலேன்னு தான். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், அவர் பாட்டுக்குள்ளே இவர் பாட்டு பாடியிருக்கானா அப்படின்னு அம்பலப்பாட்டே அருட்பாட்டு அல்லாதெல்லாம் அருட்பாட்டு, சிதம்பரப்பாட்டே திருப்பாட்டு, ஜீவர்கள் பாட்டெல்லாம் தெருப்பாட்டு, அதை நிப்பாட்டுன்ட்டார் வள்ளல் பெருமான் திருவருப்பாலை. இவன் ஏதோ அரிசி வாங்கலேன்னதை அரி சிவாங்கலியேன்னு அவர் பொருள் எடுத்துட்டு கைலாசத்துக்கு தூக்கிட்டு போனார் அப்படின்னா தெரிஞ்சே சொன்னால் எவ்வளோ பலன். ஓம் நம சிவாய சிவாய நமவோம், ஓம் நம சிவாய சிவாய நமவோம், ஓம் நம சிவாய சிவாய நமவோம். பித்தனோ இவன் என்பார், அல்லது பேய்க்கு ஓட்பட்ட மத்தனோ இவன் என்பார். வந்தியை அழைப்பான் வந்தே எத்தனோ இவன் என்பார். இந்திரஜாலம் காட்டும் சித்தனோ இவன் என்பார். ஒன்றும் தெளியோம் என்பார். அங்கே இருக்கிற மந்திரிகளாம் பார்க்குறான், ஐயா எல்லாரையும் வேலை வாங்கிட்டே, ஆனால் ஒரு பையன் ஆட்டம் காட்டிகிட்டே இருக்கான். அவன் ஒன்றுமே பண்ண முடியல. எல்லாம் வல்ல அந்த சிவனே இறங்கி வந்தால் தான் வேலை வாங்க முடியுமான்னு தெரியலேன்னு. ஏன்னா அவன் தானே இறங்கி வந்திருக்கான், அது தெரியலையே உனக்கு. என்ன ஆயிரத்தாண்டி யோகம் இருப்பினும் கண்ணார இறைவனை கண்டறிவார் உள்ளே.
உன்னாடி உள்ளே ஒளிபெற நோக்கிடில் கண்ணாடி போல கலந்திருப்பானேன். அன்பால் பார்த்தா சிவன் தெரிவான், ஆனால் அடக்க பார்த்தா அங்கே சிவன் தான் தெரிவான். உடனே பார்த்தா சுவாமி எல்லாரையும் வேலை வாங்கிட்டேன், ஒத்தனை வாங்க முடியல, போய் ராஜா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலான்னா. வாங்கோ நானும் வந்து சொல்கிறேன்னா. நேராக போனால் ராஜா கிட்ட அரிமர்த்தன பாண்டியன்கிட்ட சொன்னான், பாண்டியம்மன்னா எல்லாரும் கரை அடைக்கிறாள், எல்லாரும் வேலை செய்கிறாள், ஒரு பையன் மட்டும் இருக்கான், பேருக்குன்னா சும்மா தூக்குறான், கொட்டுறான், தட்டுறான், எல்லாம் பண்ணுறான், குதிக்கிறான், ஆடுறான், பாடுறான், வேலையை தவிர்த்து எல்லா வேலையும் செய்கிறான். அது மாதிரி ஒருத்தர் நான் பார்த்ததே இல்லை, நீங்கள் வந்து பாருங்கோ என்னன்னா. உடனே சொன்னால் ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும், அதனால் மயிலே மயிலேனா இறகு போடாது, நான் பெரிய பெரம்பு ஒன்று வச்சுருக்கேன், அதை எடுத்துன்னு வந்து முதுகில் சுல்லுன்னு ஒன்று போட்டேன்னா சுல்லுன்னு வெயிலில் கிடுகிடுன்னு அப்படியே வேலை செய்வான் பாருன்னு அப்படியே எடுத்துன்னு வந்தான். யாரா அதுன்னா அங்கே வளைஞ்சு நின்று வேலை செய்கிற மாதிரி வேஷம் போட்டுருந்தார் பாருங்க, சிவ வேஷம். அந்த பரமேஸ்வரன் நான் தான் அடியேன்னு வந்திக்காக வந்தேன்னா. ஏண்டா வந்திக்காக வந்தியா இல்லை எங்கிட்ட வந்து அடிவாங்க வந்தியான்னு சொல்லிட்டு பெரம்பெடுத்து ஓங்கி முதுகில் ஒரு அடி அடித்தான். பாண்டியல் முதுகில் பட்டது, பன்னியர் உடம்பினில் பட்டது, தாண்டகை அமைச்சர் மேனி மேற்பட்டது, அரசிலங்குமரர் மேல் பட்டது, திண்டியே கடற்காள் வீரல் மேல் பட்டது, சிமுளி மேல் பட்டது, பருமம்பு உண்ட வெங்கரி மேற்பட்டது, எவ்வுயிர்க்கும் போதன் மேல் பட்ட தழும்பு. அந்த ராஜா பெரம்பெடுத்து அவன் முதுகில் ஒரு போடு போட்டார். போட்டால் சுளீர்ன உடனே அவன் தானே கத்தணும், ஆனால் ராஜா கத்துறார். ஆ அப்படின்னார். ஏண்டா என்ன அடிச்சுட்டு நீ அடறேனா? சில ஸ்கூலில் லேட்டாக போச்சுன்னா குழந்தை கையை நீட்டா அடிக்கிறேனா, அவன் நீட்டுறதுக்கே இப்படி இப்படின்னுவான், அவர் ஓங்குறதுக்குள்ளே ஆன்னுவான். ஏண்டா இன்னும் அடிக்கவே இல்லை, அதுக்குள்ளே ஆ ஊன்றேன்னா. இல்லை அடித்தா எப்படி இருக்குன்னா கத்தி பார்த்தேனா. அது மாதிரி இவன் அடித்தா அவன் அழணும், அடித்தவன் அழதான் ஐயோ அப்படின்னா சுளீர்னு. என்னான்னு பார்த்தா அப்படியே ஒரு விரல் கட்ட அளவுக்கு பாண்டியனுடைய முதுகில் வீங்கி போயிட்டான் அரிமர்த்தன பாண்டியன். ஏண்டா அவனை அடித்தா என் முதுகில் வீங்கிறதேனா. உடனே எல்லாம் சிவன் செயல், உன்னை யார் அவனை அடிக்க சொன்னிது அப்படின்னா. உடனே ராஜா சொன்னான் பக்கத்தில் மந்திரிக்கிட்ட, மந்திரி நான் அவனை அடித்தேன், என் முதுகில் வீங்கிறதேன்னா. ராஜா நீங்களாவது அடித்தால் உங்கள் முதுகில் வீங்கிட்டு, நான் நின்று வேடிக்கை பார்த்தேன், என் முதுகை பாருங்கள் என் முதுகில் வீங்கியிருக்கின்றான் அவன். ஒருத்தர் என்ன இந்த காலத்தில் பொறுமை ரொம்ப வேணும் சார். ஒருத்தர் என்ன பண்ணார், டாக்டர் வீட்டுக்கு சுண்டு விரல் அடிபட்டிருக்குன்னு போனார். போன உடனே அங்கே ஒரு 10 பேரை உட்கார வச்சுருக்கா, டோக்கன் கொடுத்து 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர். எல்லார் வாயிலும் தெர்மாமீட்டரை கொண்டாந்து நர்ஸு வச்சுட்டு போயிடுது. உடனே இவன் பார்த்தான், அதை துப்பவும் முடியல, அப்படியே மூணு வச்சுட்டு எனக்கு சுண்டு விரலில் அடிபட்டிருக்குன்னு டாக்டர்கிட்ட காட்ட வந்தேன், எனக்கு எதுக்கு தெர்மாமீட்டர் வச்சான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு நாவேன். உடனே சொன்னான் பக்கத்தில் இருக்கவன், அட போயா அங்கிட்டு, நீயாவது அடிபட்டு டாக்டரை பார்க்க வந்திருக்கே, நான் டாக்டருக்கு தபால் எடுத்துகிட்டு வந்த தபால்காரன் எனக்கு வாயிலே ஒரு தெர்மாமீட்டர் வச்சு உட்கார வச்சுருக்கேன், நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன் நான். அது மாதிரி இந்த காலத்தில் யார் என்ன கவலை சொன்னால் அவன் கவலை பெருசாக இருக்கும். அப்படியே மனக்கவலை மாற்றவல்லான் திணைப்புணத்தான் என்னும்படியா அவர் ஒன்றே சொன்னார், ராஜா நீங்களாவது அடித்தால் உங்களுக்கு வீங்கினது ஓகே, நான் நின்று வேடிக்கை பார்த்தா என் முதுகு படுத்து படுத்துன்னா. அது மாதிரி பாண்டியன் சூரியன், சந்திரன், ராகு, கேது, செவ்வாய் முதலிய 5 கோள்கள், நட்சத்திரங்கள், நிலம் முதலான பஞ்சபூதங்கள், மேகங்கள், 4 வேதங்கள், 6 வகை சமயத்துக்கு உரித்தான தேவர்கள், வானவர்கள், தானவர்கள், முனிவர்கள், நரகர்கள், மக்கள், பறவைகள், விலங்குகள், பாம்பு, செல், எறும்பு, மரம், மலை, செடி, புல், கருக்குழந்தை, அந்த அம்மா கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை, திருமால், பிரம்மா, இந்திரன், இயக்கர், சித்தர், சாரணர், எல்லார் மேலேயும் முதுகில் ஒரு வடு, ஆறாத வடு வந்துட்டான். ஆறாத அமுதம் உடையானே அளவிலா பெம்மானே, ஈட்டென்னை ஆட்கொண்டே எந்தை பெருமானே, கூர்த்தமை ஞானத்தால் கொண்டு நிறுவார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே அப்படின்னு. அதாவது நமக்கு எத்தனை பிறவி கொடுத்துருக்கார். ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் என்கிறார் மணிவாசகர் திருவம்பாவிலே. மணிவாசகர் சிவபுராணத்தில் சொல்றார், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் விசுரமாகி முனிவராய் தேவராய் செல்லான் இன்றைக்கு தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தேன் இழைத்தேன் எம்பெருமான். நேர மனுஷ பிறப்பு கிடைக்கலங்க.
நம்மெல்லாம் நேராக காரணீஸ்வரர் கோயிலில் வந்து உட்காந்துருக்கோம்னு நினைக்காதீங்க. இதுக்கு முன்னாடி எத்தனை பிறப்பு, ஒரு புல்லாக, ஒரு பூண்டாக, ஒரு மரமா, செடியா, கொடியா, மலையா, கல்லா, மனிதராய், பேயாய், கணங்களாய், அசுரராய், முனிவராய், தேவராய், எத்தனை பிறப்பு நாம் எடுத்திருப்போம் தெரியாது. அருணகிரியார் திருப்புகளை சொல்லார், 7 கடல் மணலை அளவிடில் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம். அருணகிரியார் பாடுறார், 7 கடல் மண்ணை, ஒரு பிடி மண்ணை எடுத்தாலே எண்ணி முடிக்க முடியாது நம்மளால். ஆனால் 7 கடலில் இருக்கிற மண்ணை எடுத்து எண்ணினா என்ன கவுண்ட் வருமோ அதை விட நான் அதிகமாக பிறந்திருக்கேன்றார். யார்? அருணகிரியார். முருகர் கையாலேயே முத்துன்னு வேளால் எழுதினார் ஞானத்தமிழ். நாம் யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் தீர அறமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியேன்னு நாக்கிலேயே நடனமாடும்படியாக வேண்டினார். கந்தர் அனுபூதியில் முதல் பாடலில் முருகன் ஒன்னே முத்துன்னு வேளால் ஞான சுடர் வேளால் எழுதினான். முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரசக்தி சரவண முக்தி குருவித்து முக்திக்கு வித்து முருகன். அது அருணகிரி கஷேத்திரம், அண்ணாமலை அப்படி எழுதினான். அப்படி அந்த அருணகிரிநாதர் சொல்கிறார், 7 கடல் மண்ணை எண்ணினா அந்த எண்ணிக்கையை விட அதை விட அதிகமாக நான் பிறந்திருப்பே அப்படின்றார். ஆனால் அப்பர் பெருமான் சொல்ல 81 வருஷம் உழவார பணி பண்ணார். சிவனுக்கு திருக்குளங்கள் அமைத்தார், நந்தவனங்கள் அமைத்தார், சோலைகள் அமைத்தார், மலர் வனங்கள் அமைத்தார். எப்பவும் கையிலேயே உழவாரப்படை வச்சுருப்பார் அவர். அப்படிப்பட்ட அப்பர் பெருமான் 81 வருஷம் மணிவண்ணவர் சொன்னார், நான் ஏதாவது சிவனுக்கு தப்பு பண்ணியிருந்தேனா, தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணியிருந்தா அடுத்த பிறவி நான் சாக்கடையில் புழுவாக பிறக்கும்படியாக வருமோ அப்படின்னு அழறார். 81 வருஷம் சிவனுக்கு பணி செய்தவர். அவர் சொல்கிறார், புழுவாய் பிறக்கினும் புண்ணியா நின்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரம்பெறல் வேண்டும் தொழுவாருக்கு இறங்கி அருள் செய்திருப்பாதிரி புலியூர் செழுநீர் புனர்கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனேன்றார். சுவாமி, தெரியாமல் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அடுத்த பிறவி அதுக்காக சாக்கடையில் நான் புழுவாக பிறக்கலாம். ஆனால் நான் கேட்குறதெல்லாம் என்னை அப்படி பிறக்க வைக்காதுன்னு கேட்கல. ஏன்னா நிறைய பிறவி கேட்டது யாருன்னா அப்பர் பெருமான் தான். பிறவியே வேண்டான்னு கேட்டது யாருன்னா காரைக்கால் அம்மையார் தான். அவர் சொன்னால், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உனையென்றும் மறவாமை வேண்டும் மற்றொன்றும் வேண்டும் அறவா நீ ஆடும்போது உன் அடிக்கீழ் இருக்க வென்றார்னு உன் பாதத்தின் கீழே இருந்து பார்த்துட்டே இருக்கிறதுக்கு இந்த பிறவி போதும் இனிமே வேண்டாம் அப்படின்னு கேட்டது காரைக்கால் அம்மையார். எல்லாம் சிவன் செயல். பிறவியே வேண்டான்னு கேட்டது காரைக்கால் அம்மையார், அதுவும் சிவன் செயல். ஆனால் நிறைய பிறவி குடுன்னு கேட்டது யாருன்னா அப்பர் பெருமான், அதுவும் சிவன் செயல். அவர் கேட்குறார், குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயும் குமிழ்ச்சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் நெற்றியில் பால்வெண்ணீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வெண்டுவதே இந்த மாநிலத்தே. ஐயா, உன்னுடைய அந்த குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயும் பனித்த சடையும் பால் வெந்நீரும் உன்னுடைய பாதங்களும் பார்க்கறதுக்கு இந்த ஒரு ஜென்மா போராது, மனித பிறவிகள் பல கொடு அப்படின்னார். 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனேன்றார். மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை மெஞ்ஞான மூர்த்தியை மேதினியில் சேலார் வயல் பொழில் செங்கோடனை சென்று கண்டு கைதொழ 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனேன்னு கந்தரலங்காரத்தில் அருணகிரியார் பாடுறார். ஐயா, முருகனை பார்க்கணுன்னா திருச்செங்கோட்டில் பார்க்கணும், அர்த்தநாரீஸ்வர தலம். அந்த தலத்தில் முருகனுடைய அருளை பார்க்கணும்னா 2 கண்ணு போதாது, 4000 கண் வேண்டும். எனக்கு கொடுப்பியான்னு கேட்குறார் பிரம்மா கிட்ட. 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனேன்னு. அது மாதிரி இறைவனை பார்க்கறதுக்கு கண்ணுதலான் தன்கருணை தன்காட்ட வந்தெய்தி. நீங்களாம் புண்ணியம் பண்ணியிருக்கீங்க. புண்ணியம் செய்வாருக்கு பூவுண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டு அருள் புரியா நிற்கும் எண்ணிலி பாவிகள் எம் எழில் ஈசனை நன்னெறியாமல் நழுவுகின்றாரே. பிரசாதம் கிடச்சுட்டுனா போலாம், அவர் பேச்சை யார் கேட்கறதுன்னு அப்படியே கிளம்பி போகிறவா நழுவுகின்றார். ஆனால் புண்ணியம் செய்வாருக்கு பூவுண்டு நீருண்டு அப்படின்னா இதுதான் பிரசாதம். சிவப்பிரசாதம் உங்கள் எல்லாருக்கும் உண்டு. சத்தியமாக சொல்கிறேன், இந்த 3 நாளில் 3 நிமிஷமாவது யாரெல்லாம் உட்காந்து கேட்டேளோ, மனசால சிவனுடைய கருணையை நினச்சேளோ, வாயால் நமச்சிவாயத்தை சொன்னேளோ, நீங்கள் எல்லாம் சத்தியமாக உங்கள் குடும்பம் நன்னாக இருக்க போகிறது, க்ஷேமமாக இருக்க போகிறது,
ஆனந்தமாக இருக்க போகிறேள், சந்தோஷமாக இருக்க போகிறேள். ஏன்னா அந்த வந்தி என்கிற ஒரு வயதான மூதாட்டி அழுத கண்ணீர் துடைக்க காதலாகி கசிந்த கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு வைப்பது அப்படின்னு அவள் கண்ணீரை துடைக்க ஓடி வந்தான் எம்பெருமான். நானே பொய் என் நெஞ்சும் பொய் ஆனாலும் அழுதால் அடியேன் உன்னை பெறலாமேன்னு அழுதாலே கண்ணீரை துடைக்க ஓடி வந்தான். தாய் மாணவனாக தாய்க்கும் தாயான தாயைச் சிறந்த தயாவான தத்துவனா வந்தான். கண்ணுதல் நந்தி கனத்தவர் விஷம்பர் கதிர்விடு திப்பிய விமானம் மண்ணிடை இழஞ்சி அன்னை வாயென்று வல்லை வைத்தமரர் பூமழை பொழியும் பன்னிரை கீத ஓசையும் வேத பணுபலும் துந்துபி ஐந்தும் விண்ணிடை நிபர சிவனருள் அடைந்து ஒரு மேவிய சிவபுரத்து உய்ந்தாள். அப்படியே ஆகாசத்தில் விடையொரு பாகனாய் கரணீஸ்வர பெருமான் அப்படியே சொர்ணாம்பிகை கூட அணைச்சிண்டு அப்படியே அந்த வந்தி மூதாட்டிய கைலாசத்துக்கு அழிச்சும் போறதுக்காக சிவலோகநாதனாய் அந்த அற்புதமான விமானத்தை கொண்டு வந்து அம்மா வான்னு கூட்டார். சிவன் 2 பேர் தான் அம்மானு கூட்டார். ஒன்று வந்தி மூதாட்டியை கூட்டார், இன்னொன்று காரைக்காலமையார் கூட்டார். வருமிவள் நமைப்பேனும் அன்னைகான் அப்படின்னாள். அவருக்கு அம்மா இல்லைன்னு எல்லாரும் சொல்கிறாளே, ஆனால் எனக்கு 2 அம்மா இருக்கா. ஒருத்தி ஆலவாய் சுந்தரனை போற்றிய வந்தி மூதாட்டி, பிட்டுக்காக நான் அவளுக்கு மண் சுமந்து பெரும்படி பட்டேனே, அந்த தாயை சிறந்த தயவு என்னால் கூட செய்ய முடியாது. ஒருத்தன் என்ன வேணா உலகத்தில் நன்றி கடன் பண்ணுள்ளான், ஃப்ரெண்டுக்கு பண்ணுள்ளான், மனைவிக்கு பண்ணுள்ளான், பிள்ளைக்கு பண்ணிடலாம், பேரனுக்கு பண்ணிடலாம், ஏன் அப்பாவுக்கு கூட பண்ணிடலாம். ஆனால் பெற்ற தாய்க்கு மட்டும் நன்றி கடன் பண்ணவே முடியாது. ஆதிசங்கர பகவத்பாதாள் மாத்ருகா பஞ்சகம்னு 5 ஸ்லோகம் பாடுறாள். சந்நியாசம் ஆங்கணும்னு அம்மா வந்து சத்தியம் பண்ணாள் முதல்ல காலில் பட்ட ஆதிசங்கரர். ஆனால் சன்னியாசிக்கு பாசம் கிடையாது, பந்தம் கிடையாது, அம்மா கொல்லி வைக்க முடியாது. கதறார், அம்மா முத்தே மணியேன்னு கீழே போட்டா என்னுடைய தலை சாஞ்சிருமோன்னு உன் மடியில் தொட்டில் போட்டு ஆட்டினியே, தொட்டிலில் போட்டால் தூளியில் போட்டால் கழுத்து இறங்கிடுமோன்னு மடித்தொட்டில் போட்டு ஆட்டினியே, ஆனால் உன்னை நான் ஒரு கட்டிலில் கூட தூக்கின்னு போகாத பாவி ஆயிட்டேனே, எனக்கு வட்டில்ல சோறு அளந்து அளந்து கூட்டு கூட்டு ஊட்டினியே, ஆனால் உனக்கு வெறும் வரட்டரிசி கூட வாய்க்கரிசியா போடாத பாவி ஆயிட்டேனேன்னு கதறாள். ஒருத்தன் யாருக்கு வேணா நன்றி செல்லலாம், ஆனால் பெற்ற தாய்க்கு நன்றி செலுத்தவே முடியாது. அப்படிப்பட்ட உயர்ந்தவள் தாய், அதை ஈசன் காட்டி கொடுத்தான். வா அன்னையே வா வான்னு கூட்டான். விமானத்தில் ஏறினாள். விண்ணவர்களெல்லாம் மலருமாறி பொழிய எல்லாம் சிவன் செயல் என்று சிவலோகநாதனை சென்று சேவிக்க புறப்பட்டாள். இந்த கதையை யாரெல்லாம் கேட்டேளோ எழுதி வச்சுக்கோங்க. தாயினுடைய அந்த ஆட்சிகளாலே, முன்னோர்கள் ஆட்சிகளாலே உங்களுக்கு இந்த பித்ரு தோஷம், கலத்திர தோஷம், வாஸ்து தோஷம், அங்காரக தோஷம், சர்பதோஷம், நாகதோஷம் போன்ற செவ்வாதோஷம், சனிதோஷம், ராகுதோஷம், இந்த தோஷங்கள்லாம் கிட்ட வரவே வராது. நீங்கள்லாம் சௌக்கியமாக இருக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, க்ஷேமமாக இருக்க போகிறீங்க என்று சொல்லி வாய்விட்டு சிவநாமத்தை சொல்லுங்கள். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். வாழ்கவே வாழ்க எல் நந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மதமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெய்ஞானத்தவன் தாள், வாழ்கவே வாழ்க மலமேலான் பாதமே. நம பார்வதி பதயே ரகர மகாதேவா. தென்னாடுலக சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் அருணாச்சலம். திருச்சிற்றம்பலம் கூட்டு வழிபாடு. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய,
ஓம் நம சிவாய. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.